அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு ஜஸ்டிஸ் டிலேடு இஸ் ஜஸ்டிஸ் டினைடு அப்படின்னு நிறைய நேரங்களில் கேள்விப்பட்டிருப்பீங்க. அமாங் லா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் அட்வொகேட்ஸ்க்கு நிறைய பேருக்கு இந்த வார்த்தையோட அர்த்தம் தெரியும். ஸோ ஜென்ரலாக இது என்ன சொல்லுது அப்படின்னா, அதாவது ஒருத்தன் பிரச்சனையோடு வந்தால் முடிந்த அளவுக்கு விரைவாக அவனுக்கு தேவையான ஒரு ரிலீஃப், ஒரு சொல்யூஷன், அந்த ப்ராப்ளம்லேருந்து ரிலீஃப் ஆகி ஒரு ரிலாக்ஸாக ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் மெயின்டைன் பண்ணுறதோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் விதத்தில் ஒரு ஆக்ட் வருது. ஸோ அந்த ஆக்ட் வந்து ஒரு முறை 2 முறை 3 முறை இல்லை, பல முறை வந்து இந்த சட்டத்தை நிறையா கரெக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக வந்த ஒரு சட்டமாக தான் நம்ம இன்றைக்கி அந்த சட்டத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன மாதிரியான வருஷங்களில் அதை ரெப்பல் பண்ணியிருக்காங்க, மாற்றுதல் செஞ்சுருக்காங்க, அதை மாற்றிருக்காங்க அப்படின்னா 1871 வந்து ரெப்பல் பண்ணியிருக்காங்க, 1877 வந்து ரெப்பல் பண்ணியிருக்காங்க, 1908 வந்து ரிப்பல் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த சட்டத்தையே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு புதிய மாற்றங்கள் கொண்டு வந்து அந்த சட்டத்தை கொண்டு வருது, அமலுக்கு கொண்டு வருது வந்திருக்காங்க. அதாவது 3rd லா கமிஷன் கொண்டு வந்திருக்கு. அண்ட் அகெயின் அப்போது கொண்டு வந்த ஒரு ரிலீஃபாக தான் வந்து என்ன கொண்டு வராங்கன்னா லிமிட்டேஷன் ஆக்ட் 1963. ஸோ இந்த ஆக்ட் தான் வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் லிமிட்டேஷன் ஆக்ட் 1963, அதாவது கான்ட்ராக்டு, ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு டாட்ஸ், இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூட் ப்ராப்பர்ட்டி போடுறீங்க, ஒரு டிக்ளரேஷன் சூட் போடுறீங்க, இந்த மாதிரியான பல விதமான சூட்ஸ் வந்து நம்ம சிவில் மேட்டர்ஸில் போடுவோம். அதாவது சிவில் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். சிவில் வழக்கு போட போகிறோம், சிவில் கோர்ட்டுகளில் வழக்கு தொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போது ஒரு பிரச்சனையை வந்து எடுத்துகிட்டு வரும்போது நமக்கு ஒரு ரிலீஃப் தேவைப்படும் போது இந்த டைம் லிமிட் கூட இருக்குது. நம்ம கோவத்தில் என்ன சொல்லுவோம், எல்லாம் ஒரு அளவுக்கு தான் பார்த்துக்கோ, ரொம்ப வந்து வாய் பேசாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, வேறு மாதிரி பேசிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்கிலீஷ் என்ன சொன்னாங்க, எவ்ரிதிங் இஸ் தேர் இஸ் அ லிமிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லிமிட்டை தாண்டி பண்ணாதீங்க, லிமிட்டை தாண்டி நடந்துக்காதீங்கன்னு சொல்கிற மாதிரி சட்டமும் சொல்லுது. நீயும் லிமிட்டை தாண்டி நடந்துக்காத, லிமிட்டை தாண்டி போகும்போது நான் உனக்கு உதவி பண்ண முடியாது, எனக்கு வந்து ஏற்றுக்க மாட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு சட்டமும் கோவப்படுது. சரிங்க, இப்போ ஒரு வழக்கு நான் வந்து ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, நான் என்ன மாதிரியான வழக்குகள்லாம் நான் போடலாம், அதை பற்றி இந்த சட்டம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விவரமாக இந்த சட்டம் சொல்லியிருக்குங்க. ஸோ இது வந்து ப்ரொசீஜரல் லா அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, இட் இஸ் கால்ட் அஸ் ப்ரொசீஜரல் லா ஃபஸ்ட்டு. ரெண்டாவது ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்டில் தான் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்திருக்கு. 5 பார்ட்ஸ் உடையது. சரிங்களா, 5 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க டோட்டலாக இந்த ஆக்டை. அதை 32 செக்ஷன்ஸால் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, டிஃப்ரெண்ட் ஹெட்டிங்ஸ் கொடுத்துட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு விஷயமே ஷெடியூல் தான். அந்த ஷெடியூலில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 137 ஆர்டிகல்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து 2J and 3 வந்து நம்ம பார்ப்போம். 2J டெஃபினிஷன் அண்ட் வந்து 3ங்கிறது பார் ஆஃப் லிமிட்டேஷன் சொல்லுவாங்க. ஸோ இதில் ஒரு சில முக்கியமான வார்த்தைகள் இருக்குது, அதை நான் சொல்லிடுறேன். லீகல் டிசபிலிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த சட்டம் ஒரு சில கன்சிடரேஷன் பண்ணுது. என்னதான் கோவமாக இருந்தாலும் திருப்பி நம்ம இப்போ அம்மா நம்மக்கிட்ட கோவப்படுறாங்க, நம்ம என்ன பண்ணுவோம், அம்மா கோவப்பட்டு அடித்தாலும் திருப்பி வா சாப்பிட வா, கோச்சிக்கிட்டு சாப்பிடாம இருக்காது அப்படிங்கிற மாதிரி இந்த சட்டம் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த சட்டங்கள் எல்லாமே அப்பா அம்மா மாதிரி தான். ஸோ இது என்ன சொல்லுதுன்னா, நான் எனக்கு கோச்சிக்கிறேன் அப்படின்னாலும் என்ன பண்ண, சரி உனக்கு திருப்பி உனக்கு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு தரேன் அப்படிங்கிற மாதிரியான எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டைம் கொடுக்குறாங்க. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் லீகல் டேர்ம்ஸ். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா வாய்ட் ஆர்டர்ஸ் இருக்குது, வாய்டபிள் ஆர்டர்ஸ் இருக்குது, எக்ஸப்ஷன்ஸ் கேசஸ் கொடுக்குறாங்க. இதுக்கு ஒரு கிளாசிக்கான ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் கோவிட் டைமில் இருந்தக்கூடிய கிளாசிக்கான ஒரு எக்ஸாம்பிள். அப்போது இந்த லிமிட்டேஷன் ஆக்டை வந்து என்ன பண்ணாங்கன்னா ரிலாக்ஸேஷன் பண்ணாங்க. இதுலேருந்து இது வரைக்கும் நாங்களால் கேஸ் வந்து நடத்த முடியாது, ஸோ நீங்கள் ரிலாக்ஸேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள். அண்ட் அகெயின் பார்த்தீங்கன்னா லீவ் ஹாலிடேஸ் வந்துருச்சு அப்படின்னா அப்போ அன்றைக்கி அதை ஃபைனல் டேவாக இருக்கும்போது நீங்கள் போகிறீங்க. ஆனால் நீ ஃபைனல் டே என்ன பண்ணுவாங்கன்னா கோர்ட் வந்து ரிலாக்ஸ் பண்ணு, சரி விடு பரவாயில்ல, நான் வந்து ஒரு நாள் ரிலாக்ஸ் எடுத்துக்கிட்டேன், அதனால் நீ அடுத்த நாள் வந்து போடு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிலாக்ஸேஷன் டைம் வந்து கோர்ட்டுமே கொடுக்குது. என்ன மேம் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த டைம் பார்டு கிளைம் ஃபார் டெஃபினன்ட் கொடுத்துருக்காங்க. அது எப்படி மேம் டைம் பார் ஆனாலும் டெஃபினன்ட் எப்படி மேம் கிளைம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு சின்ன ஒரு கிளாசிக்கான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸ் நிறைய வழக்கறிஞர் வந்து என்ன பண்ணுறாங்க, இதை வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஸ்டேஜஸ் இருக்குங்க, ஒவ்வொரு கோர்ட்லேயும் ஒவ்வொரு கேஸ் நடக்கிறதுக்கும் ஸ்டேஜஸ் இருக்குது. அந்த ஸ்டேஜஸ் வச்சு தான் நம்ம வந்து அமௌண்ட்டும் நம்ம வந்து கேட்குறோம். ஏன்னா நம்ம டாக்குமெண்டேஷன் ஒர்க் எக்கச்சக்கமாக இருக்குது. நம்ம வந்து நல்லவன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து அந்த காலத்தில் மாதிரி ஊரில் வந்து எல்லோரும் நல்லவங்களாக தான் இருந்தாங்க, யாரும் 1-2 பேர் தான் தப்பானவங்க. இப்போ அப்படி கிடையாது, எல்லோரும் நல்லவங்க சொல்கிறாங்க, நல்லவங்க மாதிரி நடிக்கவும் செய்கிறாங்க, நல்லதே செஞ்சுட்டு ஜாதி வெறி பிடிச்சும் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறது ரொம்ப கடினமாகி போச்சு. நம்ம ஊரை விட்டு போனதே என்ன சொன்னால் நம்ம நிம்மதியாக வாழ்ந்தவங்களுக்காக போனாங்க. இப்போ அப்படி இல்லை, அந்த இடத்தையே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டாக்ஸிக்காக மாற்றிடுறாங்க.
அதனால் இப்போ வந்து நல்லவங்களா கெட்டவங்களா கண்டிஷன் போக, நல்லவங்க மாதிரி இருக்கிறவங்க, நல்லது செஞ்சுக்கிட்டே கெட்டது செய்கிறவங்க, நல்லது செஞ்சுக்கிட்டே இருந்தாலுமே ஜாதி வெறி பிடிச்சவங்க அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட் கிளாசிக் இருக்குது. கோச்சிக்காதீங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது, எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் புரியுங்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரியான கான்செப்டில் ஒரு டிவிஷனாக தான் இது வரும். அதாவது கோர்ட்டுக்கே வராத அளவுக்கு பார்த்துக்கிறாங்க. இப்போ இதுதான் வந்து பிரச்சனையாகவே இருக்குது. நிறைய நேரங்களில் வந்து ஜட்ஜஸே ரொம்ப கோவப்பட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஏன் எக்ஸ்பர்ட் யார் அளவுக்கு ஏன் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து மியூச்சுவலாக இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்களுக்கு தேவையான நியாயத்தை வாங்கிட்டு போட்டுமே அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய நேரங்கள் கோவப்படுறாங்க. அவங்க மன வேதனைக்கு உள்ளாராங்க. ஏன்னா அவங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போது அது ரிஃப்ளெக்ட் டு த ஃபேமிலி நடக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி கர்மான ஒரு விஷயம் இருக்குது. அது எல்லாருக்குமே நடக்கும். அட்வொகேட்ஸ்க்கும் நடக்கும், ஜட்ஜஸ்க்கும் நடக்கும், ஏன் பப்ளிக்கும் நடக்கும். எல்லாரும் யாரும் அதில் தான் தப்ப முடியாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் ஏன் மேம் இவ்வளோ சொல்கிறீங்க அப்படின்னா, அதாவது ஸ்டேஜஸ் இருக்குது. அதாவது ஒரு கோர்ட்டில் கேஸ் போட்டோன்னா அது ஒரு டைம் லிமிட்டில் ஒரு டைம், அதாவது ஒரு டெம்பரரி நம்பர் வரும், மெயின் நம்பர் வரும். அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஜஸ் ஃபாலோ ஆகும். அதாவது அட்மிஷன் ஸ்டேஜுக்கு வரும். அட்மிஷன் ஸ்டேஜில் நம்ம ப்ராப்பராக தான் இருக்கா, நம்ம கொடுத்துருக்கூடிய பிரச்சனை வந்து நியாயமானதா அப்படின்னு ஒரு விஷயத்தை செக் பண்ணுவாங்க. அதுக்கான பேக்ரவுண்ட் செக்அப், அதாவது இவங்க உண்மையாக தான் இருக்காங்களா, இவங்க இந்தியாவில் தான் இருக்காங்களா, வேறு கண்ட்ரி பீப்புளாக, மைக்ரண்ட்டாக, இந்த மாதிரியான பேக்கப் செக்அப்லாம் பண்ணிவிட்டு ஓகே நான் ஒத்துக்கிறேன், நீ சொல்கிறதுல ஏதோ விஷயம் கேட்குறதுக்கு கோர்ட்டுக்கு வந்து ரெடியாக தான் இருக்கும், சொல்லி வா, கொடுத்துட்டு வா, எடுத்துகிட்டு வா, உன் கண்டென்ட் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி கோர்ட் சொல்லும். அப்போ இந்த அட்மிஷன் ஸ்டேஜில் முடிஞ்சு ஒரு ப்ராசஸ் நடக்குது. எல்லா டாக்குமெண்ட் பேப்பர்ஸ்லாம் கொடுக்கும்போது ஓகே நான் இதை ஏற்றுக்கிறேன், உன் கேஸை நான் ஏற்றுக்கிறேன், ரிஜெக்ட் பண்ணாமல் நான் ஏற்றுக்கிறேன், நான் கேட்குறேன், உனக்கு டைம் நான் ஒதுக்குறேன், இதுக்கு ஒரு சில பேரை ஒர்க் அவுட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கோர்ட் ரெடியாக. அதாவது செக்ஷன் ஒர்க்கு, செக்ஷன் பீப்புள்ஸ் இருப்பாங்க, அங்கே ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. இவங்களை தாண்டி நிறைய பேப்பர்ஸ் எல்லாம் வந்து சீல் வைக்கிறவங்க, டேட் போடுறது, ஃபிக்ஸ் பண்ணுறது, காஸ்ட்டை கொண்டு வருது, அந்தந்த டேட்டில் வந்து லிஸ்டிங் பண்ணும்போது, மென்ஷனிங் பண்ணும்போது எடுத்துகிட்டு வருது. இந்த மாதிரி பெரிய டீமே ஒர்க் பண்ணுவாங்க. இதுக்கு கோர்ட் ஏற்றுக்குது, சரி நான் அட்மிஷனில் போகிறேன், நீ எடுத்துகிட்டு வா. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு நோட்டீஸ் வந்து சம்மன் மூலிமா, ஆமினா மூலிமா போய் அங்கங்கே யாருக்கு டிஸ்பியூட் பார்ட்டி அவங்கெல்லாம் வந்து உங்கள் தரப்பில் வந்து பேசுங்க, இந்த மாதிரி உங்கள் பிரச்சனையை சொல்லிட்டு வந்திருக்காங்க, உங்கள் தரப்பில் வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், நோட்டீஸ் போகும். ப்ரைவேட் நோட்டீஸும் கொடுப்பாங்க, கோர்ட் மூலியமாகவும் நோட்டீஸ் ஆமினா எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கோர்ட்டை மதித்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து கோர்ட்டில் வந்து பேசுவாங்க. ஸோ இந்த ரெண்டு ஸ்டேஜும் ரெண்டு பார்ட்டியும் பேசணும். இந்த ரெண்டு பார்ட்டியும் பேசினா தான் இவன் என்ன சொல்லலாம், ஐயா என்னுடைய ப்ராப்பர்ட்டி உடைய டாக்குமெண்ட்ஸ் எடுத்துருவாங்க, இவன் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துட்டான் ஆல்ரெடி. ஸோ இதெல்லாம் கொடுக்கும்போது லார்ட்ஷிப் பார்ப்பாங்க. ஸோ இப்போ யாருக்கு என்ன கிளாஷ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அவர் ரெண்டு பார்ட்டியும் பேசுவாங்க, உங்கள் தரப்பில் பேசுங்க, உங்கள் தரப்பில் பேசுங்க. எப்பயுமே ஒரு விஷயம் வச்சுக்கோங்க, அட்வொகேட் வந்து சண்டை போடுறதுக்காக நாங்கள் இல்லை. நிறைய பேர் என்ன ஆர்கியூமெண்ட்னாவே அட்வொகேட் அப்படி கிடையாது. நாங்கள் வி ஹாவ் ஒரு கிளாசிக்கான ஒரு டீசெண்டாக ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நாங்கள் பேசுவோம். ஸோ அதை நாங்கள் லீகல் டேர்ம்ஸ் அலாங் வித் அதோடைய ஃபோரமோட டெக்கோரமை ஃபாலோ பண்ணுறதுனால மட்டும்தான் வி அட்வொகேட்ஸ் வி ரெப்ரசன்ட். நாங்கள் அட்வொகேட்டாக நாங்கள் போய் வழக்கறிஞராக நாங்கள் போயிட்டு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். நாங்கள் வாதாடுவது வந்து நியாயத்துக்காக வாதாடுறோமே தவிர அன்னெசரியாக கேவலமாகவோ அசிங்கமாகவோ தேவைப்படுற அதை விட அதிகமாக கோவப்படுற மாதிரியான விஷயங்கள் நாங்கள் செய்ய மாட்டோம். ஸோ மேக்ஸிமம் அட்வொகேட் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறது தான் நிறையா ஃபாலோ பண்ணுவோம். மேபி இன் ஃபியூச்சரில் மேபி இது ஒரு உங்களுக்கு ஒரு இந்த கிளாரிட்டி கிடைக்கணும். அதாவது நிறையா லைக் பேக் சைட் பாஸ்ட்டில் பார்த்தோம், நிறைய பிராமின்ஸ் தான் வந்து நிறைய அட்வொகேட்ஸாக இருந்தாங்க. ஏன்னா அவங்க நிறைய படிப்பாங்க, எல்லாருக்குமே தெரியும் அவங்கக்கிட்ட இருந்து நான் நிறைய குட் குவாலிட்டிஸ் இருக்குது. ஸோ அவங்க நிறைய படிப்பாங்க. காலையில் டைமிங்லேருந்து அவங்களுடைய ஷெட்யூல் ரொம்ப பிஸியாகவும் ரொம்ப வந்து இஃபெக்டிவாகவும் யூஸ் பண்ணுவாங்க, யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து வழக்கறிஞராக மேக்ஸிமம் பாஸ்ட்டில் வந்து பிராமின்ஸ் இருந்தாங்க. அவங்க கோவப்பட மாட்டாங்க, அதிகமாக கோவப்பட மாட்டாங்க, தேவையில்லாமல் பேச மாட்டாங்க. லைக் அவங்களுடைய இது வந்து லைஃப் ஸ்டைல் வந்து ஒரு சைக்கிளில் இருக்கும். ஸோ அந்த சைக்கிளை விட்டு மீறி வர மாட்டாங்க. அப்போது அவங்களாம் நடத்திருந்தாங்களா, அவங்க வந்து தேவையில்லாத ஆர்குமெண்ட் நடத்திட்டு இருந்தாங்களா, கிடையாது. அவங்க ரொம்ப சைலண்ட் பீப்புள்னு எல்லாருக்குமே தெரியும். தே ஆர் வெரி சாஃப்ட் கைண்டட் பீப்புள். ஸோ அவங்க தான் அட்வொகேட்ஸாக வழக்கறிஞராக இருந்திருக்காங்க. இப்போ எப்படி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா வழக்கறிஞர்னாவே சண்டை போடுவாங்க, வைக்காங்க, கிடையவே கிடையாது. வழக்கறிஞர் மாதிரி ஒரு சாஃப்ட் கைண்ட் ஹார்ட்டட் அண்ட் சாஃப்ட் கைண்ட் பீப்புள் வந்து நீங்கள் எந்த ப்ரொஃபஷன்லையும் பார்க்க முடியாது. ஒரு ப்ரொஃபஷனில் பிஸ்னஸில் வந்து ஒருத்தனை ஏமாற்றக்கூடிய ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ் வந்து அந்த பிஸ்னஸ்க்காக அவங்க செய்யலாம். ஆனால் அட்வொகேட் ப்ரொஃபஷன் அப்படி ஹானஸ்டான ப்ரொஃபஷன். ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, ஒரு இப்போ டிமாண்டி காலனியில் கூட வந்திருந்தது. அது ஒரு சின்ன ஒரு செகண்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து அந்த வில் எழுதியிருக்கிறது வந்து லிமிட்டட் பீரியட், அந்த 90 டேஸோ 60 டேஸோ கடந்துற வரைக்கும் அவரே சொந்தக்காரர் தான், அந்த அட்வொகேட்டே சொந்த. ஆனால் அவர் எடுத்து படிச்சிருக்க மாட்டார். அந்த டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு அந்த படிச்சே காட்டுவார். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப மைன்யூட்டான விஷயம் அப்சர்வ் பண்ணி பாருங்க, ஒரு வாட்டி கூட பாருங்கள். ஸோ அந்த மைன்யூட் அப்சர்வேஷனில் அந்த அட்வொகேட்டோட ப்ராமிஸை, அவருடைய எத்திக்ஸை, அவருடைய ப்ரொஃபஷனலை அவர் மெயின்டைன் பண்ணியிருப்பார். அது வந்து அந்த பியூட்டிஃபுல்லாக அந்த மூவியில் காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சொந்தமாகவே இருந்தாலும் நாங்களும் அதை ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஏன்னா ஃப்யூச்சரில் இருக்கக்கூடிய வழக்கறிஞருக்குமே அது புரியணும், அந்த கிளாரிட்டி கிடைக்கணும். ஸோ வி ஆர் நாட் ஹார்ட்
பவுண்டட் ஹார்ட்டட் கிடையாது. வி ஆர் வெரி சாஃப்ட் மைண்டட் பீப்புள் தான். ஸோ அதனால நம்ம எத்திக்ஸ்னு ஒரு விஷயம் நம்ம ரொம்ப அதிகமாக ஃபாலோ பண்ணுறோம். அண்ட் நம்மளுடைய ஆக்ட் வந்து முன்னுரிமை கொடுக்கும் இடத்துல வந்து நம்ம டு த உமன், டு த சைல்டு, டு த டிசேபிள், டு தி சீனியர் சிட்டிசன்ஸ் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, அவங்க இப்போ ஒரு போராட்டத்துக்கு போகிறோம், ஒரு வாருக்கு போகிறாங்க அப்படின்னா முதல்ல யாரை காப்பாற்றுவாங்கன்னா குழந்தைகள், ப்ரெக்னென்ட் லேடிஸ், அண்டு பார்த்திங்கன்னா முக்கியமாக வயசானவங்க, முதிர்ந்தவர்கள், கடமை உள்ளவர்கள். ஸோ இந்த மாதிரியான ஒரு அதாவது முதிர்ந்தவர்கள் இந்த மீன்ஸ் லீகலாக வென் தே ஆர் வெரி எக்ஸ்பர்ட்டாக இருக்கவங்க அவங்களை காப்பாற்றுவாங்க. சயின்டிஸ்டாக இருக்காங்க அப்படின்னா படித்தவர்களை வந்து முன்னுரிமையில் காப்பாற்றுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் கோர்ட்டும் செய்யுது. சரிங்களா? வார் டைமில் எப்படி வந்து ப்ரியாரிட்டி மாடோ இயற்கை எப்படி காப்பாற்றுறதுக்காக அவங்க செஞ்சாங்களோ அதே மாதிரி தான். அதாவது டு பி ஓப்பன் வந்து என்னென்னா, தெம்பாக இருக்கவங்க, ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கவங்க, மன வலிமையும் உடல் வலிமையும் உடையவர்கள் தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா போருக்கு போனாங்க. அதே மாதிரி தான் கோர்ட்டும் செய்யுது. ஸோ கோர்ட் இஸ் ஈக்குவல் டு சேம். ஸோ அதனால் வந்து இந்த உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ இந்த ஸ்டாண்டில் கோர்ட் என்ன பண்ணுதுன்னா, டிசேபிள்ட், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட், லைக் சீனியர் சிட்டிசன்ஸ், உமன்ஸ், சில்ட்ரன்ஸ், விக்டிம்ஸ், இவங்க எல்லாருக்குமே ஒரு சில முன்னுரிமை கொடுத்து அவங்களை காப்பாற்ற நினைக்குது. அவங்களுக்கு சீக்கிரமாக விடை வேணும். வயசானவங்க இருக்காங்க, அவங்களோட இறப்பு எப்பனே தெரியாது. ரொம்ப அதிகமாக பிரச்சனைகளில் வந்து உடலால் அவங்க நிறைய நோய்களில் சந்திச்சுட்டு இருப்பாங்க. அதுவே மிகப்பெரிய போராட்டம் தான். ஸோ உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு ப்ரியாரிட்டி கொடுத்து சீக்கிரம் முடிக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் இதை எடுத்துகிட்டு வராங்க. புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த லிமிட்டேஷன் ஆக்ட்டுக்கும் நான் இப்போ சொன்ன கண்டென்ட் எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கனெக்ஷன் இருக்குங்க, ஒரு பிணைப்பு இருக்குங்க. ஸோ அதனால தான் நம்ம இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறோம். தி லிமிட்டேஷன் ஆக்ட் 1963 சட்டம் வந்து கான்ட்ராக்ட் ஆக்ட், ப்ராப்பர்ட்டி ஆக்ட், சிபிசி, சிஆர்பிசி, இன்க்ளூடிங் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட், பார்த்து கான்ட்ராக்ட், நீங்கள் போடக்கூடிய அக்ரிமெண்ட்டு, மூவபிள் ப்ராப்பர்ட்டி, இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, அதாவது டாட்ஸோட சூட்ஸு, ட்ரஸ்ட்டு பேஸ் பண்ணியிருக்கிற ப்ராப்பர்ட்டியோட சூட்ஸு, இது மட்டும் இல்லாமல் டிகிரி, ஏதோ ஒரு டிகிரி கொடுக்குறாங்க, இல்லை ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் சூட்ஸ் கொடுக்குறாங்க. நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமேங்க, செக் பவுன்ஸ் கேஸு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைக் கடன் கொடுக்கறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடமானம் வைக்கிறது, அதாவது மார்கேஜ் பண்ணுவோம், மார்கேஜ்லாம் இருப்பாங்க, அந்த கான்செப்ட், டெனண்ட்டு. ஸோ இந்த மாதிரியான வாஸ்ட் அப்பீல், கோர்ட்டோட அப்பீல்ஸில் லோவர் கோர்ட்டில் இருந்து ஹை கோர்ட்டுக்கு எத்தனை நாளுக்குள்ளே போகணும், அதாவது ஹை கோர்ட்டில் இருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு எத்தனை நாளுக்குள்ளே போகணும், அப்பீலோட கண்டிஷன்ஸ் என்ன, ஸ்பெசிஃபைடு கேசஸ்க்கு என்ன மாதிரியான கண்டிஷன்ஸில் வருது, ஒரு டிசேபிள்டாக இருக்கான் திடீர்னு கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவான், அப்போ அந்த கேஸோட நிலைமை என்ன ஆக போகுது, இப்போ அவங்க இறந்துட்டான் அப்போ அதை யார் எடுத்து நடத்துவாங்க, அவங்க லீகல் ஹேர்ஸ்க்கு என்ன டைம் லிமிட் கொடுக்குறாங்க, அதாவது அடுத்த பிள்ளைங்க நம்மளோட வாரிசுகள் அந்த சான்றிதழ் வாங்குறதுக்கான ஒரு டைம் லிமிட் இருக்கும், உடனே எல்லாரும் கொடுக்குறது. இப்போ ஆன்லைனில் நிறையா ஃப்ளெக்சிபிலிட்டி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படிலாம் இருக்கும்போது என்ன மாதிரியான ஸ்டேஜஸ் இருக்குது? சரி ஃபைன், ஓகே, இந்த லிமிட்டேஷன் ஆக்ட் இருக்குது, இந்த லிமிட்டேஷன் ஆக்டை நான் ஃபாலோ பண்ணுறேன், ஃபிக்ஸ் பண்ணுறேன். சப்போஸ் இப்போ அட்வொகேட் செய்கிறக்குள்ள இந்த திலுமுழு வேலையில் இப்போது ஒரு பார்ட்டே வராமல் ஒரு என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்பர்ட் டிகிரி வாங்கி கொடுத்துட்றாங்க. அதாவது கோர்ட்டுக்கே வரவே மாட்டாங்க, நல்லா டீ காஃபிலாம் அதர் அட்வொகேட் கொடுப்பான், அதெல்லாம் வாங்கி குடிச்சிட்டு ரொம்ப நல்லா வளர்க்குறீங்க அப்படின்னு நினச்சிட்டு தெரிவாங்க. அவங்க ஏதோ இடத்துல உட்கார வச்சுட்டு கோர்ட்டுக்கே வராமல் இருப்பாங்க. ஒரு சில கிளைண்ட்டும் இந்த மாதிரி வேலை பார்ப்பான். கோர்ட்டில் வந்து உட்கார சொன்னால் ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க, அவங்க வாட்டிக்கு ஒரு வாக்கிங் போயிடுவாங்க, என்கொயரி பண்ண போயிடுவாங்க, நம்ப மாட்டாங்க. அதான் சொல்லுவேன், அட்வொகேட் நீங்கள் நம்பினா மட்டும் கேஸை கொடுங்க, அவங்க சொல்கிறத ஃபீஸை ஒழுங்காக கொடுங்க. நீங்கள் கொடுக்கலனா அதனால டிலே ஏற்படும். நீங்கள் கொடுக்குற டிலேனால அதர் எம்ப்ளாயீஸ்க்கோ அவங்க கீழே இருக்க ஜூனியர்ஸ்க்கோ உங்களால் பேமெண்ட் பண்ண முடியலன்னா அவன் அந்த வேலையை பார்க்க மாட்டான். சீனியருக்கு இப்போ யாருக்குமே இங்கே ஒரு அட்வொகேட் இருந்தால் சீக்கிரமாக கேஸ் முடிக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். யாருக்குமே வந்து டிலே பண்ண, ஏன்னா இது எங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட எங்களுக்குமே மன கஷ்டத்தை தான் தருது. ஏன்னா நம்ம கிட்ட நம்பி வந்தவங்களால இவ்வளோ சீக்கிரமாக முடிக்க முடியல. இதனுடைய காரணம் என்னன்னா கிளைண்ட்டு தான். கேட்குற டாக்குமெண்ட்ஸ் தரமாட்டாங்க. நமக்கு தேவைப்படுற ஒரு ரிலீஃப்கான அவங்களுடைய டாக்குமெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்ம பத்திரமா வச்சுக்கணும். நம்மளுடைய முக்கியமான எத்திக்ஸ் கடமை. நம்ம ஹானஸ்டி, நம்மளுடைய டிரான்ஸ்பரன்சிங்கிற விஷயம் வந்து இப்போ வந்து இருக்கக்கூடிய யங் ஜென்ரேஷன் அட்வொகேட்ஸ் லாயர்ஸ்க்கும் நல்லா தெரியுது, அட்வொகேட்ஸ்க்கும் தெரியுது. பட் கிளைண்ட்டு புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, திருப்பி ஒரு டவுட்ஃபுல்லாகவே இருப்பாங்க. ஸோ டவுட்ஃபுல்லாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் ஐடி கார்ட்ஸ் காமிக்கிறோம், நிறைய விழிப்புணர்வுகளில் சர்டிஃபிகேட்ஸை நாங்கள் இஷ்யூஸ் பண்ணுறோம், நாங்கள் வந்து காமிக்கிறோம், படித்து வந்த டேட்ஸை வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். இது எல்லாமே வந்து உங்களுடைய ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பண்ணுறோம். ஏன்னா இப்போ நிறைய ஃப்ராடுலண்ட் அட்வொகேட்ஸ் இருக்காங்க, பொய் அட்வொகேட் இருக்காங்க, படிக்காமல் இருக்கான், டிப்ளமோ மட்டும் முடிச்சுட்டு அட்வொகேட் சொல்கிறவன் இருக்கான், கூடையே சுற்றிட்டு இருக்கவன் அட்வொகேட் சொல்லிட்டு காசு வாங்கிட்டு போகிறவன், அவன் மேலே கேஸ் எங்கே போடுவீங்க? இப்போ ஒரு நல்ல ஒரு அட்வொகேட்டு அசோசியேஷனில் இருக்காங்க, மெம்பராக இருக்காங்க, இல்லை வந்து அவங்க நல்லா ப்ராப்பராக படிச்சுட்டு வந்திருக்காங்கன்னா நீங்கள் அவங்க மேலே எங்களுக்கு ஒரு யூனிக் நம்பர் இருக்கும், நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம்.
அவன் வக்கீலே கிடையாது, யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவான், அவன் தான் ஃப்ராடு பயிலாச்சு, அவன் எங்கிட்டாவது ஓடி போயிடுவான். நீங்கள் எப்படி அவனை பிடிக்க போகிறீங்க? ஃபோட்டோவும் இருக்காது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வக்கீல் சொல்லுவாங்க, அவங்க பேர் தெரியாது, ஃபோட்டோ இருக்காது, அவங்க உண்மையிலே வக்கீலான்னு தெரியாது, அவங்க என்ன படிச்சிருக்காங்கன்னு தெரியாது, அவங்க அவளுடைய என்ரோல்மெண்ட் நம்பர் என்னன்னு தெரியாது, அவங்க எந்த விஷயத்தை என்ரோல் பண்ணாங்கன்னு தெரியாது. சில நேரங்களில் நம்மலாம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் அப்போ எல்லாமே போட்டிருப்போம். அப்பயும் வந்து நம்மக்கிட்ட வந்து ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிப்பாங்க, நீங்கள் எங்கே படிச்சீங்க, என்ன செஞ்சீங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை. ஸோ நம்ம மேக்ஸிமம் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது. ஸோ உங்களுடைய ரிலீஃப் என்ன, நாங்கள் கொடுக்குற அமௌண்ட்டை நீங்கள் ஃபிக்ஸட் அமௌண்ட்டை நீங்கள் கொடுத்துருங்க. நாங்கள் பார்கெனிங் பண்ணுறதுக்கு வி ஆர் நாட் ஷாப்பர்ஸ். ஸோ அங்கேயே நீங்கள் பார்கென் பண்ணக்கூடாதான் சொல்கிறோம். ஸோ நம்ம சொல்லக்கூடிய டாக்குமெண்டேஷன் கொண்டு வந்து தர முடியல, நீங்களே ரெடி பண்ணிவிட்டு கொண்டு வந்து கொடுத்துருங்க. கையெழுத்து நீங்களே ஒரு 2-3 அட்வொகேட் வச்சுருந்தீங்கன்னா கையெழுத்து வாங்கி கொடுத்துட்டீங்க, ரீடிங்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு இந்த வேலை மிச்சம், நாங்கள் காசு கேட்க போகிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்லையுமே இருக்குது. டைம் பார் கிளைம் ஆஃப் பை தி டிஃபெண்டன்ட். ஸோ இப்போ இவங்க டைம் பார் ஆகும்போது டிஃபெண்டன்ட்க்கு இவங்க என்ன ஆப்ஷன் இருக்குன்னா காண்டனேஷன் ஆஃப் டிலேன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இது வந்து சஃபிஷியன்ட் காஸ்ட் ஃபார் தி டிலே இருக்குது அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். நம்ம வந்து கோர்ட்டை வந்து இந்த மாதிரி விஷயத்தினால தான் எங்களால் கோர்ட்டில் ப்ராப்பராக ஃபாலோ பண்ண முடியல, எங்களுக்கு தெரியலை, இல்லிட்ரேட்டாக இருந்திருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் ஆயிருந்திருக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஏமாற்றிருக்கலாம், இல்லை அட்வொகேட் வந்து டிலே பண்ணியிருந்திருக்கலாம், இல்லை பொய் சொல்லியிருந்திருக்கலாம், கேஸ் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி ஏமாற்றிட்டே இருப்பாங்க. கேஸ் எப்பயும் முடிஞ்சு ஆர்டர் ஆகி டிகிரி ஆகி சேல் டிடே வந்து எக்ஸிக்யூட்டே பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய நியாயத்தரப்பை நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா அவங்க வந்து எப்படி கேஸை முடிச்சிருப்பாங்க அப்படின்னா, நீங்கள் கோர்ட்டுக்கே வரலை, நீங்கள் பப்ளிக் நோட்டீஸ் கொடுத்தும் நீங்கள் ஃபாலோ பண்ணல, சம்மன் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணல, நீங்கள் அதுக்கும் வந்து நீங்கள் கோர்ட் அவமதிச்சிருக்கீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேப்பர் பப்ளிகேஷன்ஸ் ஒரு விஷயம் கண்டிப்பாக பண்ணுவாங்க, அதுக்கும் நீங்கள் வரலை, அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலை, கோர்ட் அவமதிச்சிருக்கீங்க அப்படின்னா எப்படி என்ன இப்போ இந்த ஸ்டாண்டில் என்ன பண்ண முடியும்? எந்த பேச்சும் கேட்கல, கோர்ட்டை வந்து மதிக்கலை, அட்வொகேட் சொன்னதையும் மதிக்கலைங்கிற மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல வரும்போது அது நீங்கள் நியாயப்படுத்தணும்னா அதுக்கு நிறைய டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து தான் ஆகணும். இப்போ வந்து ஒரு லிமிட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு 3 இயர்ஸ்க்குள்ளே தான் நீங்கள் அதை மேக்ஸிமம் கேஸ் ஃபைல் பண்ணிடணும் அப்படின்னு மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. இப்போ நான் ஒரு மேஜிக் நம்பர் சொல்கிறேன், அதாவது 7, 15, 30, 60, இன்னும் 45 கூட இன்க்ளூட் பண்ணிக்கலாம், 60, 90 மாதிரியான கண்டிஷன்ஸ். இதை மறக்கவே மறக்காதீங்க. இந்த டேட்டுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணி எல்லா வேலையும் முடிச்சுடுங்க. இப்போ ஒரு ரேப் கேஸோ, ஒரு மர்டர் கேஸோ, இல்லை வந்து ஒரு சிவில் ரிலேட்டடாக ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது, செவுறு எடுத்துட்டான் சொல்லாம் வைக்கிறாங்க, கல்லை ஊண்டி ஃபென்சிங் பண்ணிட்டு இருக்காங்க, வேலி போட்டுட்ருக்காங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் ஒரு டைம் லிமிட் இருக்குது. நீங்கள் உடனே ஸ்டே வாங்கலாம், இல்லை உடனே வந்து நீங்கள் ஒரு அடுத்தடுத்து ஸ்டெப்ஸ் ஆஃப் லீகல் சைடில் நீங்கள் ப்ராப்பராக கன்சிடர் பண்ணிவிட்டு உங்களை அட்வொகேட் இருந்தாங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யாத போது தான் இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே வருது, சரிங்களா? இப்போ இது டோட்டலாக எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, we have 5 parts. ஸோ இந்த 5 பார்ட்ஸில் 32 செக்ஷன்ஸ் அண்ட் ஷெடியூல்ஸில் 137 ஆர்டிகல்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஆர்டிகல்ஸில் என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம கொஞ்சம் பார்ப்போம். ஸோ இதை நான் வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆக்டை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். நம்ம ஓவரால் ஜென்ரல் வியூவை மட்டும் நம்ம இப்போதைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஷெடியூல், அதாவது பீரியட்ஸ் ஆஃப் லிமிட்டேஷன் சொல்லுவாங்க. இந்த பீரியட்ஸ் ஆஃப் லிமிட்டேஷனில் 3 டிவிஷனாக மாற்றுறாங்க, புரியுதா? இந்த ஷெடியூலை 3 பிரிவாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு டிவிஷன் வந்து 10 பார்ட்ஸ் இருக்குது. அந்த 10 பார்ட்டில் ஒரு சில கண்டிஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. அதாவது சூட்டோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருவாங்க, என்ன மாதிரி சூட்டை நீங்கள் ஃபைல் பண்ணலாம், அதுக்கு எத்தனை கால அவகாசம் இருக்கிறது, பீரியட்ஸ் ஆஃப் லிமிட்டேஷன், சரிங்களா? அதே மாதிரி என்ன டைம் எப்போலேருந்து ஆரம்பிக்குது, டைம் இஸ் ப்ரெஷியஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ டைம் எப்போ வந்து பிகன் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான ஃப்ரேம் ஒர்க் கொடுத்துருப்பாங்க, ஒரு டேப்லேஷனில் கொடுத்துருப்பாங்க சீரியல் நம்பர் வச்சு. ஸோ இப்போது அந்த ஆர்டிகல்ஸ் நம்ம இப்போ ஆர்டிகல்ஸ் தான் சொல்லுவோம், சீரியல் நம்பர் சொல்ல மாட்டோம், ஆர்டிகல்ஸும் சொல்லுவோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்ட் வந்து 1 to 5 ஆர்டிகல்ஸ் பற்றி பேசுது. அக்கௌண்ட் பேஸ் பண்ணிக்கூட சூட்ஸ் எல்லாமே இதில் ஃபாலோ ஆகும், சரிங்களா? இதில் வந்து எல்லாத்துக்கும் வந்து 3 இயர்ஸ் தான், 3 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஃபைல் பண்ணணும். அதை வந்து ப்ராமிஸ் பிரேக் பண்ணுறாங்க, இல்லை வந்து பொய் பேசியிருக்காங்க, இல்லை ஃப்ராட்லண்ட் பண்ணியிருக்காங்க, மிஸ்ரெப்ரசன்டேஷன் பண்ணியிருக்காங்க, மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்கிற மாதிரியான கண்டிஷன்ஸ்லாம் வந்து இதில் வந்துடும். ஸோ பார்ட் 2 எதை பற்றி பேசுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய சூட்ஸ். இது வந்து ஆர்டிக்கல் 6லேருந்து 55 வரைக்குமே இதை பற்றி தான் பேசும். இதோடைய டைம் ஃபிக்ஸட் வந்து 3 இயர்ஸ், 3 வருஷம் கால அவகாசம் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அடுத்து வந்து தேர்ட் பார்ட் வந்து டாக்ஸ் அபவுட் த டிக்ளரேஷன் ஷூட் பண்ணியிருக்கோம், நாங்கள் தான் அதுக்கு முக்கியமான நபர்கள்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ண சொல்லி கோர்ட்டில் வந்து கேட்பாங்க. அது வந்து ஆர்டிக்கல் 56லேருந்து 58 வரைக்குமே இந்த பற்றி டெப்த்தாகவே பேசியிருப்பாங்க. இதில் வந்து 3 இயர்ஸ் டைம், சரிங்களா? அதே மாதிரி இது டிக்ளரேஷன் ஷூட் பற்றி நம்ம பார்த்துட்டோமா. அடுத்து வந்து பார்ட் 4 வந்து சூட்ஸ் ரிலேட்டிங் டு தி டிகிரிஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். இதில் வந்து
59ல இருந்து உங்களுக்கு டோட்டலாக 60 வரைக்குமே இந்த பர்டிகுலர் ஆர்டிகல்ஸ் வந்து இதை பற்றி தான் பேசும். இதுக்கு 3 இயர்ஸ். ஸோ இந்த டிகிரி சூட்டாக இருந்தாலும் போடலாம், இன்ஸ்ட்ருமெண்ட் சூட்டாக இருந்தாலும் போடலாம். செட்டசைடு மாதிரி கேட்கணும், ஆர்டரை வந்து டிகிரியை வந்து கேன்சல் பண்ண சொல்லி எங்களுக்கு செட்டசைடு ஆர்டர் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இல்லை கான்ட்ராக்ட் கேன்சல் பண்ணோங்கிற மாதிரி கண்டிஷன்ஸ் வந்தாலும் எல்லாத்துக்கும் 3 இயர்ஸ் தான். இப்போ பார்ட் 5ல என்ன மாதிரியான சூட்ஸ் போடுறதுக்கான கண்டிஷன்ஸ் பற்றி பேசுனா, இம்மூவபிளான ப்ராப்பர்ட்டி. இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டினா என்ன, வீடு, ஒரு மிகப்பெரிய மஹால், ஸோ இந்த மாதிரி இம்மூவபிள் லைக் அசையும் அசையா சொத்துக்கள் சொல்லுவோம்ல, ஸோ அசையா சொத்துக்களை பற்றி விவரங்களை பற்றி பேசக்கூடிய பார்ட் வந்து 5. ஸோ இதில் வந்து 61 ஆர்டிக்கல் இருந்து 67 ஆர்டிக்கல் வரைக்குமே பேசியிருக்கும். இதில் இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் ஓவர் ஆகுதுங்க. என்னன்னா 3 இயர்ஸ் கொடுத்துருப்பாங்க, 12 இயர்ஸ் டைம் கொடுத்துருப்பாங்க, 30 இயர்ஸ் டைம் லிமிட் கொடுத்துருப்பாங்க. அது எதுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு அட்வொகேட் கிட்ட வழக்கறிஞர்கிட்ட பேசும்போது அவர் ஃபிக்ஸ் பண்ணி அவருங்க சொல்லிப்பாங்க. ஸோ அதை செக் பண்ணிவிட்டு அவர் பார்த்துப்பாரு. ஸோ இதில் வந்து டெனண்ட்டு, லேண்ட்லார்டாக இருக்காங்க, அதாவது ஓனராக இருக்காங்க, இல்லை வந்து ஜட்ஜ்மெண்ட் டெப்டாராக இருக்காங்க, இல்லை பார்த்தீங்கன்னா ஹிந்து முஸ்லீம் டைட்டில் வருது, ரிலீஜியஸ் வைஸாகவும் இதை பிரிச்சிருப்பாங்க. ஸோ ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி HUFன்னு சொல்லுவோம். அது வந்து ஃபேமிலியால் டெப்டாக போகும். ஸோ வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே இந்த ஆக்ட் வந்து சிவில் பேஸ் பண்ணி தான் வரும். பட் ஒரு சில எக்ஸப்ஷன் கேஸஸ் CRPC லைஃப் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை ரெடியூஸ் பண்ணி கேட்பாங்க. அதே மாதிரி தப்பாக ஒருத்தவங்களை வந்து ஜெயிலில் போட்டு 1 வருஷம் ஆகுது அப்படின்னா அதை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ ஆகுது அப்படின்னு 1 வருஷத்துக்குள்ளே ஆகுது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காம்பன்சேஷன் கேட்கலாம். ஏன்னா ஒரு நிரபராதியை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, போட்டு அடைச்சி வச்சுருப்பாங்க. அதனால அவருக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பீடு, ஒரு வேலையோ கிடைக்கிறது வந்து லேட் ஆகிருக்கும். அப்போது ஒரு இழப்பீடு கேட்டிருப்பாங்க, காம்பன்சேஷன் கேட்டும் வரலாம். ஸோ இந்த கண்டிஷன்ஸும் பேசும். இப்போ வந்து ஹிந்து பற்றி சொல்லிட்டேன், முஸ்லீம்ஸ் பற்றியும் சொல்லியாச்சு, டைட்டில்ஸ் பற்றியும் வந்து இந்த பர்டிகுலர் ஹெட்டிங்கில் கேட்கலாம். பொசஷன் மாதிரியான விஷயங்களையும் இந்த கண்டிஷன்ஸில் அப்ளிகபிள் ஆகும். அதே மாதிரி மார்கேஜ், அதை அடமானம் வச்சிருக்கிற மார்கேஜ் அடமானம் வச்சிருக்கீங்க அப்படின்னா இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி சூட்டாக இருக்குன்னா நீங்கள் அதில் ஃபைல் பண்ணும்போது இதோடைய கண்டிஷன்ஸ் இயர்ஸ் வந்து எது வருதுன்னு சொல்லி சூட்டபிளாக இருக்கோ அதை அவங்களுக்கு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போது நான் CRPC 1898 சொன்னால் டெத் சென்டென்ஸ் அக்வட்டல் ஆயிருக்காங்க, இல்லை வந்து செஷன்ஸ் கோர்ட்டில் இருந்து ஹையர் கோர்ட்டுக்கும் எனி கோர்ட்ஸ்க்கும் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்குமே இதில் வந்து அப்ளிகபிள் ஆகும். இந்த மாதிரி CRPCயாகவே இருந்தாலும் எக்ஸப்ஷன்ஸ் கேசஸில் இதில் வரும்னு தெரிஞ்சுக்கோங்க. CPC 1908 ஆனா ஹைகோர்ட்டோட ஆர்டர்ஸோ இல்லை டிகிரிஸோ இல்லை அதர் கோர்ட்டோட இது வந்து எத்தனை நாளுக்குள்ளே போகணும், 30 டேஸா, இல்லை சேம் கோர்ட்டாகவே இருக்குண்ணா 30 டேஸா, இல்லை அதுவும் 90 டேஸா அப்படிங்கிற மாதிரியான கண்டிஷன்ஸ் எல்லாமே இந்த பர்டிகுலர் பார்ட்டில் சொல்லியிருக்காங்க. பார்ட் 6ல என்ன சொல்லியிருக்காங்க மேம் அப்படின்னா, மூவபிள் ப்ராப்பர்ட்டி, அதாவது அசையும் சொத்துக்கள், அதாவது ஒரு ஃபர்னிச்சராக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு மேபி கேட்டில்ஸாக இருக்கலாம், இட் கேன் பி எனிதிங். இதோடைய ஆர்டிக்கல் வந்து 68ல இருந்து 71 வரைக்குமே இதை பற்றி ரொம்ப டெப்த்தாக டீட்டெயில்டாக பேசியிருக்காங்க. இதோடைய வருஷங்கள் வந்து 3 இயர்ஸ் லிமிடேஷன், சரிங்களா. ப்ரிஸ்கிரைப்டு ஆஃப் லிமிடேஷன் வந்து 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்ட் 7 எதை பற்றி மேம் பேசுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா டாட் சூட்னு சொல்லுவோம். இது வந்து டாட் சப்ஜெக்ட்னு சொல்லிட்டு அட்வொகேட்ஸ், அதாவது லாயர்ஸ் எல்லாமே படிச்சுட்டு வந்துருப்பாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்கும்போது டாட்ஸ்னு தனி சப்ஜெக்ட் இருக்கும், அதாவது டேமேஜஸ், ஆக்சிடென்ட் ஆகுது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே. ஸோ அதுக்கு காம்பன்சேஷன், ஒரு ஃபால்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்னா ஒரு காம்பன்சேஷன் கேட்குறது. இப்போ லையபிள், ஸ்லாண்டர், பொய்யா வந்து அவதூறுகள் வந்து பரப்புறாங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேஜில் ஒரு தப்பான விஷயத்தை வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா லிபல், ஸ்லாண்டர்னு சொல்லுவோம். ரிட்டர்ன்லையோ இல்லை ஓரலாவோ போய் பிரச்சாரம் செஞ்சுட்டு இருக்காங்கன்னா அந்த மாதிரியான ஒரு லிமிடேஷனும் இதுக்குள்ளே வரும். ஸோ ராங்ஃபுல் சீஷர் பண்ணியிருக்காங்க, வந்து ஒரு லைக் சீஷர்னா என்னங்க, பறிமுதல் செஞ்சு எடுக்கிறது. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா இந்த பர்டிகுலர் பார்ட்டில் தான் பேசுவாங்க. ஸோ 72ல இருந்து 91 வரைக்கும் ஆர்டிகல்ஸ் இதை பற்றி பேசுது. இதோடைய லிமிடேஷன்னா 1 இயர், 2 இயர்ஸ், 3 இயர்ஸ். ஸோ எதை அடாப்டபிளோ அது தகுந்த மாதிரி ஃபாலோ ஆகும். ஸோ 72 to 91 ஆர்டிகல். இப்போ பார்ட் 8ல எதை பற்றிங்க பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரஸ்ட் பேஸ் பண்ணிருக்கக்கூடிய சூட்டும், ட்ரஸ்ட் பேஸ் பண்ணிருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி சொத்துக்கள், ட்ரஸ்ட்டுக்குன்னு சொல்லி ஒரு இடம்லாம் ஒதுக்கியிருப்பாங்க. நிறைய எஜுகேஷனில் இருக்கக்கூடிய நிறைய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே ட்ரஸ்ட்டு வச்சு தான் வந்து அதை டெவலப்மெண்ட்டே பண்ணுவாங்க. யூனோ ட்ரஸ்ட்னா என்ன, ஒரு வந்து இட்ஸ் கம்ஸ் அண்டர் த நிறைய நிறுவனங்களும் நிறைய பேர் வந்து இதுக்கு வந்து ஒரு சர்க்குலேஷன் ஆஃப் அமௌண்ட் போய்கிட்டு இருக்கும். ஸோ இது வந்து 92 ஆர்டிக்கல் இருந்து 98 ஆர்டிக்கல் வந்து இதை பற்றி தான் பேசுது. இதோடைய ப்ரிஸ்கிரைப்டு டைம் லிமிடேஷன்னா 3 இயர்ஸும் இருக்குது, 12 இயர்ஸுமே இருக்குது. ஸோ அந்தந்த ஹெட்டிங் தகுந்த மாதிரி எது ஆப்டாக இருக்கோ அது தகுந்த மாதிரி இருக்கும், அது ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ பார்ட் 9 எதை பற்றி பேசுதுன்னா மிஸ்செலேனியஸ் மேட்டர்ஸ் பற்றி பேசுது. என்னவா மிஸ்செலேனியஸ் மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இதில் சொல்லாத விஷயங்கள் அதில் வந்து கவரேஜ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீஎம்ஷன்ஸ் மாதிரியான விஷயங்கள், ரைட்ஸ் பற்றி பேசுறதா இருக்கட்டும், இல்லை ரைட்டை வந்து என்ஃபோர்ஸ் பண்ண சொல்லி ஸ்பெஷல் கான்ட்ராக்டில் வந்து வந்திருக்கு, இல்லை ஜென்ரல் யூசேஜில் இருக்குது அப்படின்னா அதுக்கெலாம் வந்து 1 இயர் டைம் லிமிடேஷன் அண்ட் வந்து 3 இயர்ஸும் ஃபைனலாக ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு சில இயர்ஸ் சொல்லியிருப்பாங்க அண்ட் ஆர்டர்ஸ் பற்றியும் பேசியிருப்பாங்க.
ரூல்ஸ் பற்றியுமே சொல்லியிருப்பாங்க. சிபிசி 1908ஓடது ஆர்டர்ஸ், இந்த ஸ்மால் காசஸ் கோர்ட் ஆக்ட் 1882 இருக்கட்டும், இல்லை வந்து இட் மேபி ஆஃப் எனி அதர் ஆக்டோரோ விஷயங்களாக இருக்குது. இல்லை செட்டசைட் பண்ண சொல்லி கேட்குறாங்க. ஒரு ரெவன்யூ கோர்ட்டுக்கு போயிருக்காங்க, இல்லை சிவில் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அந்த ஒரு சேலை வந்து செட்டசைட் பண்ண சொல்கிறாங்க. அதாவது அதை திருத்தம் செய்யக்கூடிய, திருப்பியும் பாருங்கன்னு சொல்லி எடுத்து பாருங்கன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் செட்டசைட். அதை வந்து முன்னாடி சொன்னது தவறுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சேலோ, ஒரு அரியர்ஸோ, ஒரு கவர்மெண்ட் ரெவன்யூ, இல்லை வந்து ரிமூவபிள் ஒரு அரியர்ஸ் இருக்குது, ஒரு டிமாண்ட் இருக்குது அப்படின்னா இது எல்லாமே வந்து 1 இயர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. 12 இயர்ஸுமே வரும், இல்லை வந்து 30 இயர்ஸுமே ஃபாலோ ஆகும். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு பார்ட். இது 9th பார்ட்டு. 10th பார்ட்டில் என்ன பேசுகிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து 98லேருந்து 112 வரைக்குமே இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கல் இது எல்லாமே வந்து பார்ட் 9ல் தான் பேசும். இப்போ நம்ம பார்ட் 10க்கு போயிடுவோம். இதில் வந்து எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் இருக்குது, நோ ப்ரிஸ்கிரைப்டு பீரியட் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு கண்டிஷனில் முக்கியமாக 113 ஆர்டிக்கல் வந்து இதில் ஃபாலோ ஆகுது. ஸோ 113 எனி சூட் விச் நோ பீரியட் ஆஃப் லிமிட்டேஷன் இஸ் ப்ரொவைடட் எல்ஸ்வேர் இன் தி ஷெடியூலில் எங்கேயுமே சொல்லாத பட்சத்தில் இதுக்கு வந்து when the right to sue occurs ஆரம்பிக்கும் போது 3 இயர்ஸ் லிமிட்டேஷனோட ஆரம்பிக்குது. ஸோ இதுலேருந்து நமக்கு இந்த ஃபஸ்ட்டு டிவிஷனில் 10 பார்ட்டும் நம்ம கவர் பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போ செகண்ட் டிவிஷன் இருக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்பீல்ஸ், அதாவது மேல்முறையீடு போகக்கூடிய கண்டிஷன்ஸ் எல்லாமே இந்த சிவில் சூட்டுகளில் இதுதான் ஃபாலோ ஆகும். ஸோ 114லேருந்து 117 வரைக்கும் இதை பற்றி பேசுது. ஸோ இதோடைய கால அவகாசம் என்னென்னா 30 நாள், 60 நாள், 90 நாள், 30 days, 60 days, 90 days. இந்த அப்பீல் வந்து செட்டிஸ்ஃபைட் பண்ணுறதுக்காக ஒரு, அதாவது லோவர் கோர்ட்ல இருந்து ஹை கோர்ட்டுக்கு வரக்கூடிய விஷயங்கள். இதோடைய ஆர்டிகல் வந்து 114 to 117 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதில் வந்து அக்வெட்டல் ஆகிறதா இருக்கட்டும், இல்லை எனிதிங், இட் கேன் பி ஆஃப் எனி கண்டிஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த சூட்டில் ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லியிருப்பாங்க. 114ல் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸ் அபவுட் ஆர்டர்ஸ் ஆஃப் தி அக்யூட்டல், சிஆர்பிசி பற்றியும் பேசியிருக்கோம் இந்த கோர்ட்டில். அங்கே வந்து ஸ்பெஷல் லீவ் பற்றியும் பேசியிருப்பாங்க. 115ல் வந்து சிஆர்பிசி பற்றி நிறைய பேர் சொன்னால் இது பியாராக வந்து சிவில் அப்படின்னு சொல்லுவாங்க. பியாராக சிவில் கிடையாது. ஒரு சில சிஆர்பிசியோட கண்டிஷன்ஸும் இதில் வரும். இப்போ டெத் சென்டென்ஸ் ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா செஷன் கோர்ட்லேயோ இல்லை ஹை கோர்ட்லேருந்து வருது அப்படின்னா 30 days லிமிட்டேஷன். அவங்க அந்த சென்டென்ஸை வந்து டேட் ஆஃப் சென்டென்ஸ்லேருந்து அவங்க ஒரு 30 நாளுக்குள்ளே அவங்களுடைய தேவையான ரிலீஃப் வந்து கேட்கலாம். அது ஒரிஜினல் கிரிமினல் ஜுடிஷியேஷனாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து செஷன்ஸ் கோர்ட்டாக இருந்தாலும் சரி, ஹை கோர்ட்டாக இருந்தாலும் சரி, எனி கோர்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு கால வரை கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளேயே நீங்கள் என்ன பண்ணலான்னா போயிட்டு டைம் கேட்டு நீங்கள் ரிலீஃபை கேட்கலாம். இந்த டைமுக்கு மேலே போச்சுக்குன்னா நீங்கள் நிறைய டாக்குமெண்ட்ஸ் அண்ட் நிறைய ரீசன்ஸ் அண்ட் நிறைய டாக்டர்ஸோட லைக் ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் அவருடைய ரிப்போர்ட்டோ ரெக்கார்டோ நீங்கள் காமிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் மேண்டேட்ரி. ஸோ இதனால தான் நிறைய கேஸ் ஃபிட் ஆகாது. நிறைய கேஸ் வந்து கோர்ட்டில் கேஸ் எடுத்துக்க உடனே டிஸ்மிஸ் பண்ணி அனுப்பிடுவாங்க. எதனால் டிஸ்போஸ் கூட பண்ணிடுவாங்க. ஏன் அப்படின்னா நம்ம அந்த டைம் லிமிட்டேஷனை ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டோம். அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இப்போ நமக்கு கன்சிடரபிளான நம்மளுடைய லைக் பார்த்தீங்கன்னா லைக் சஃபிஷியன்ட் காசு இருக்கும் போது கண்டிப்பாக கோர்ட் நிராகரிக்காது. அதை நம்ம கேஸ் எடுத்துக்கும். இப்போ இந்த 117ல் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இந்த 117 அப்படிங்கிறது வந்து from a degree or order of any high court to the same court இருக்கும் பட்சத்தில், இப்போ பார்த்தீங்கன்னா ஹை கோர்ட்டுக்கு போய் போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரையல் எல்லாம் ஒழுங்காக முடிக்கல, நீங்கள் ட்ரையல் கோர்ட்டுக்கு போங்க, இல்லை சிவில் கோர்ட்டுக்கு போங்க, முதல்ல ட்ரையலை முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான கண்டிஷன்ஸுமே இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிகிரியோ ஆர்டரோ வரல இருந்து ஸோ 30 days அப்படின்னு கணக்கு. ஸோ இந்த மாதிரியான அப்பீல் மேல்முறையீடுன்னு வந்துட்டாவே செகண்ட் டிவிஷனுங்க. செகண்ட் டிவிஷனில் 30 days, 60 days, 90 days தாண்டி போச்சுன்னா தயவு செஞ்சு எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கு நிறைய செலவு ஆக தான் செய்யும். சரிங்களா? இப்போ அடுத்து வந்து தேர்ட் டிவிஷனில் 2 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. ஒரு பார்ட் வந்து அப்ளிகேஷன்ஸ் இன் ஸ்பெசிஃபைடான கேசஸ், ஒரு சில கேசஸை கொடுத்துருப்பாங்க. அதுக்கு வந்து 10 நாளுக்குள்ளே நீங்கள் அவகாசம் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த 10 நாளுக்குள்ளே நீங்கள் போயிட்டு உங்கள் சைடு வந்து நீங்கள் கோர்ட்டில் வந்து ஃபைல் பண்ணியிருந்துருக்கணும். பண்ணல அப்படின்னா கண்டனேஷன் டிலேயில் தான் போக முடியும். 30 daysக்குள்ளே நீங்கள் ஃபைல் பண்ணணும். 60 daysக்குள்ளே ஃபைல் பண்ணக்கூடிய சூட்ஸ் இருக்குது. 90 daysக்குள்ளே ஃபைல் பண்ணக்கூடிய சூட்ஸ் இருக்குது. 12 yearsக்குள்ளே ஃபைல் பண்ணக்கூடிய சூட்ஸ், உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் சூட்ஸ் இருக்குது. ஸோ அது எதுன்னு சொல்லிட்டு அட்வொகேட்டை நீங்கள் எல்லா டீட்டெயிலும் மைனூட்டான விஷயங்கள் சொல்லாமல் இருக்கக்கூடாது. எல்லா விஷயத்தையும் சொன்னால் தான் எந்த பெர்ஸ்பெக்டிவில் வரும். ஏன்னா ஆப்போசிட்டில் இருக்கவன் அதை பாயிண்ட்டாக எடுத்து அவன் சண்டைக்கு வந்துடுவான். அப்போது நீங்கள் ஃபைன் கட்டுற மாதிரி இருக்கும், அவனுக்கு நஷ்டஈடு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அகெயின்ஸ்டாகவும் ஆகி போயிடும். யார் டெஃபினட்டாகவும் இருக்கலாம், பெட்டிஷனராக இருக்கலாம், இல்லை வந்து ரெஸ்பாண்டண்ட்டாக இருக்கலாம், இல்லை வந்து யூ கேன் பி a கேவேட்டராக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். கேவேட் பெட்டிஷன் மாதிரியான கண்டிஷன்ஸும் இருக்கும். யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து கோர்ட்டோட டைமை வந்து நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணுறீங்க, கோர்ட்டோட டைமை வேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா கன்சர்ன் பார்ட்டிக்கு ஃபைன் போடுவாங்க. இதில் அட்வொகேட்ஸ் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, கிளைண்ட்டை வந்து ரொம்ப 100 ரூபாய் 200 ரூபாய் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த காசை அவன் கொடுக்க மாட்டேன்னு கிளைண்ட் மேபி அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு இதில் வந்து கொடுக்க முடியாத ஒரு கண்டிஷன் இருந்ததுன்னா அட்வொகேட் நீங்கள் ஃபைல் பண்ண, இல்லைனா உங்கள் மேலே ஃபைன் போட்டுருவாங்க. நீங்கள் கட்டுற மாதிரி ஒரு சில லார்ட்ஷிப்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப கோவத்தில்
ஃபைன் அவன் கிளைண்ட்கெல்லாம் நீயே கட்டுங்கிற மாதிரியான கண்டிஷன்ஸ்லையுமே வந்துடும். அந்த மாதிரியான விஷயங்களுக்காக தான் அமௌண்ட் வந்து நம்ம ஒரு அமௌண்ட் எப்பயுமே ஒரு சேஃபர் அமௌண்ட்டாகவே நம்ம எப்பயுமே கேட்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. பார்ட் 2ல என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ அந்த ஆர்டிகல் வந்து 118லேருந்து 136 வரைக்குமே பேசும். இப்போ ஆர்டிகல் 137 என்ன சொல்லுது அப்படின்னா அதர் அப்ளிகேஷன்ஸ், அதாவது இப்போ எந்த இடத்துலையுமே நாட் எனிவேர் இது வந்து லிமிட்டேஷனை ஃபிக்ஸ் பண்ணாத போது 3 years லிமிட்டில் வருது. ஸோ இப்போது இந்த மாதிரியான கண்டிஷன்ஸில் தாங்க இந்த லிமிட்டேஷன் ஆக்ட் ஒர்க் அவுட் ஆகுது. இப்போ என்ன மாதிரியான நேச்சர் ஆஃப் த சூட்ஸ் ஜென்ரலாக சொல்லிட்டேன். இப்போ ஹிந்துவாக இருந்தால் ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலியில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்சர்ன்ட் கர்த்தா இருப்பாங்க. ஸோ அந்த கர்த்தாவோட உடைய கண்டிஷனில் தான் வந்து மற்றவங்க எல்லாருமே மேனேஜராகவோ இல்லை வேறு யாராவது ஒர்க் ஆன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு அசிஸ்டன்ட் யாராவது இருப்பாங்க. ஸோ இந்த ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலியில் வரீங்களா, இல்லை முஸ்லீம் கண்டிஷன்ஸில் வரீங்களா, இல்லை அதர் இதில் வரீங்களா அப்படிங்கிற மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. இன்னொரு பெர்ஸ்பெக்டிவில் சிபிசின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன்ஸ் ஃபாலோ ஆகுது. இன்னொரு கண்டிஷனில் சிஆர்பிசியுமே லிமிட்டேஷனில் ஃபாலோ ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா லைக் இப்போ வந்து 3 முக்கியமான பிஎன்எஸ் அண்ட் அதர் ஆக்ட்ஸ் எல்லாமே அப்ளை ஆகும். முக்கியமான ஒரு கண்டிஷன் இதில் என்ன மேம் பார்க்கணும் அப்படின்னா இதோடைய முக்கியமான செக்ஷன்ஸ், இந்த செக்ஷன்ஸ் என்னெல்லாம் பேசுது, இதோட டிஃபினேஷன்ஸ் என்னெல்லாம் பேசுது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். அண்டு டிசேபிள்டாக இருந்தாங்கன்னா அவங்க லீகல் டிசபிலிட்டிக்கான பீரியட் டைம் கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்ட் 1 என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா ஷார்ட் டைட்டில் இதோடைய பெயர் அண்ட் இது எப்போ ஃபோர்ஸ்க்கு வந்துச்சுன்னு பற்றி பேசியிருப்பாங்க, டிஃபினேஷன்ஸ் பற்றி பேசியிருப்பாங்க, செகண்ட் செக்ஷன்ஸில் பேசியிருப்பாங்க. பார்ட் 2ல் வந்து லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் சூட் அப்பீல்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ். ஸோ இதில் வந்து 3rd செக்ஷன்லேருந்து 11th செக்ஷன் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருப்பாங்க. பார் ஆஃப் லிமிட்டேஷன்னா என்ன, அது எத்தனை நாள், எங்கே அப்ளிகபிள் ஆகும். இப்போ நம்ம செக்ஷன் 3 வச்சு தான் அந்த ஷெட்யூலே பார்த்தோம். இப்போ நம்ம டெஃபினேஷன் பார்க்கும்போது அந்த 2Jவை நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பார்ப்போம். ஏன்னா அது ரெண்டுத்துலேயும் ஷெட்யூலில் போய் பாருங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஷெட்யூலில் பார்த்துட்டு நம்ம வரும். இது வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மாதிரி, நம்ம இன்ஜினியரிங்கில் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் ப்ராசஸ் இருக்கும். அதே மாதிரி தான் ரிவர்ஸ் ப்ராசஸில் நம்ம ஷெட்யூலை பார்த்துட்டு நம்ம வந்தால் தான் இந்த கான்செப்ட் வந்து புரியும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் த ப்ரிஸ்கிரைப்ட் டைம் வந்து சர்டன் கேசஸ் பற்றி பேசியிருப்பாங்க. லீகல் டிசபிலிட்டிங்கிறது வந்து செக்ஷன் 6. செக்ஷன் 7 டிசபிலிட்டி ஆஃப் 1 or more several persons. இப்போ ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா மாதம் 4-5 பேர் கூட வந்து லீகல் ஹேர்ஸ்க்கு அடிபட்டிருக்கும். அப்போ உங்களுக்கு யாரும் வந்து வர முடியாது, அவங்க லைக் அப்பியரன்ஸ் கொடுக்க முடியாது. அப்போ அட்வொகேட்ஸ் வைக்கும் போது ஒரு சில நேரங்களில் வீடியோ காலுக்கு வர சொல்லுவாங்க. வீடியோ இப்போலாம் ஓகே பண்ணிட்டாங்க. ஸோ பார்ட்டியே வந்து வர முடியாத சுச்சுவேஷனாக இருக்கும் போது மேபி லைக் மிஸ்ஸிங் கேஸில் பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் கேஸ்னு சொல்லி ஃபைல் பண்ணி ஹெச்சிபி கேஸில் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் பார்த்தா அவங்க வில்லிங்காக கல்யாணம் பண்ணிட்டு யாராவது போயிருப்பாங்க. அப்போ அவங்க வந்தாங்கன்னா பிரச்சனை அவங்களுக்காக ஆன்லைன்லேருந்தே அவங்க வந்து வீடியோ கால்லேயே அவங்க பேசுவாங்க. நான் மாமனார் கூட சந்தோஷமாக தான் இருக்கேன், என் ஹஸ்பண்ட் வந்து வெளியூருக்கு போயிருக்காரு, நான் நல்லா தான் இருக்கேன், சேஃபாக தான் இருக்கேன், சர்டிஃபிகேட்லாம் எங்கள் அப்பா அம்மா வந்து வாங்கி கொடுங்க, அவங்க தரமாட்டுறாங்க, நான் வேலைக்கு போகணும் அப்படின்லாமே கூட வீடியோ கான்ஃபரன்சிங் கால்ஸில் வருவாங்க. ஸ்பெஷல் எக்ஸப்ஷன்ஸ்னு ஒரு சில கேசஸ்லாம் வரும். ஸோ அதை வந்து பற்றியும் பார்ட் 2ல் வந்து லிமிட்டேஷன் ஆஃப் சூட்ஸ் அண்ட் அப்பீல்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் பேசியிருப்பாங்க. அதே மாதிரி கண்டினியூஷன்ஸ் ரன்னிங் ஆஃப் டைம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அது செக்ஷன் 9. செக்ஷன் 10ல் சூட்ஸ் அகேன்ஸ்ட் தி ட்ரஸ்டீஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் பற்றி பேசியிருப்பாங்க. 11th செக்ஷன் வந்து சூட்ஸ் ஆன் கான்டாக்ட் என்டர்ட் இன்டூ அவுட் சைட் அண்ட் டெரிட்டரிஸ் ஆஃப் தி ஆக்ட் எக்ஸ்டெண்டட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இன்க்ளூட் பண்ணலை, பட் இப்போ இன்க்ளூடட். ஏன்னா நம்ம அதை சேர்த்துட்டோம், அது நம்மளுடைய இந்தியாவில் ஒன் ஆஃப் த பார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆல்சோ இட்ஸ் இன்க்ளூட் பண்ணுது. ஸோ இப்போ நீங்கள் ஃபாரின் கண்ட்ரியில் இருந்தீங்க அப்ளிகபிள் ஆகுமா ஆகாத ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஆகும். நீங்கள் சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கும் போது அது அப்ளிகபிள் ஆகும். நீங்கள் ஃபாரின் கண்ட்ரிக்கு வேலைக்கு போனாலும், அங்கே போயிட்டு ஒரு லேபரராக ஒர்க் பண்ணாலும், அங்கே ஒரு எம்ப்ளாயியாக இருந்தாலும், இல்லை நீங்கள் இங்கேருந்து போயிருக்கீங்க. இது வந்து இன்கம் டேக்ஸ் ஆக்ட்டை பற்றி நம்ம ஒரு நாள் பார்ப்போம். அதில் பார்த்தீங்கன்னா 180 days கண்டிஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அப்போ நீங்கள் ரெசிடென்ட்டாக நான் ரெசிடென்ட்டாக இல்லை வந்து அந்த கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இன்கம் டேக்ஸ் அசஸியாக இருக்கும்போது நீங்கள் அங்கேயும் கட்டுவீங்க, எங்கேயும் கட்டுவீங்க. இப்போ ஆக்ட்ரஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள் வந்து மேக்ஸிமம் ஆஃப் த இயர்ஸ் அங்கே தான் வெளிநாட்டில் இருப்பாங்க. ஆனால் ஓட்டு போட இங்கே வந்துருவாங்க. ஏன்னா அவங்களுடைய சிட்டிசன்ஷிப் கேன்சல் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்கனால அவங்க உடனே இங்கே வந்துருவாங்க. ஸோ நம்ம இங்கே ஊருக்காரங்க கூட நம்ம ஓட்டு போடுமா தெரியாது. ஆனால் நம்ம ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கவங்க எல்லாம் இங்கே உடனே டக்குன்னு வந்து எலெக்ஷன் அப்போ ஓட்டு போட்டு போயிடுவாங்க. ஏன்னா அது வந்து அவங்களுடைய இன்கம் டேக்ஸ் அசஸிஸ் அண்ட் அதர் கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து நிறைய காம்ப்ளிகேஷனில் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வருவாங்க. இப்போ ஃபாரின் கண்ட்ரிக்கு படிக்க போவாங்க, அங்கேயே செட்டில் ஆயிடுவாங்க, இல்லை அங்கே இருக்கவங்களை கல்யாணம் பண்ணிட்டு இங்கே வருவாங்க. அப்போ அவங்க ஸ்பெயின் நாட்டை சார்ந்தவங்களா இருப்பாங்க. அவங்க இந்தியன் சிட்டிசன் ஆகணும்னா மேரேஜுங்கிற ஒரு விஷயம் கண்டிஷன்ஸில் வந்தாலுமே அவங்களுடைய ப்ரிவேல் ஆகும். இப்போ மேரேஜில் டிவோர்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ காம்ப்ளிகேஷன் ரொம்ப அதிகமாகும். இப்போ வந்து ஆஸ்திரேலியாவுக்கு போயிடுவாங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மன் போயிடுவாங்க, இல்லை வந்து கனடா போயிடுவாங்க, இல்லை வந்து ஒஹியோக்கு போயிடுவாங்க, இல்லை ஜப்பான் போயிடுவாங்க. அங்கே ரெசிடெண்ட்டாக இருந்துட்டு இருப்பாங்க. அப்போது ரெசிடென்ட் ஆக முடியுமானா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெசிடென்ட்ஷிப் தான். அதர் கண்ட்ரி டுவல் சிட்டிசன்ஷிப் சப்போர்ட் பண்ணாலும் நம்ம இந்தியாவில் ஒரு கண்டிஷன். இப்போ நீங்கள் இங்கே கேன்சல் பண்ணால் தான் அங்கே நீங்கள் சிட்டிசன்ஷிப் ஆக முடியும். அந்த மாதிரியான கண்டிஷன்ஸில் காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமாகும். இந்த கண்டிஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக காம்ப்ளெக்ஸ் ஆகும். அப்போ பாஸ்போர்ட் எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும், டீட்டெயில்ஸ் ஆஃப் ஸ்டே கொடுக்க வேண்டியதாக இருக்கும், அங்கே எத்தனை நாள் தங்கியிருந்தீங்கிறதுக்கான டாக்குமெண்டேஷன்ஸை காமிக்கிற மாதிரி இருக்கும்.
ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அங்கே போய் இருக்கிறீங்க அப்படின்னா அப்போ என்ன கண்டிஷன்ஸ் இங்கே ப்ரிவேல் ஆகுதுங்கிற மாதிரியான டிசேபிள்டா, நாங்கள் ஃபுல் கம்ப்ளீட் டிசேபிள்டா, அப்போ டாக்டர்ஸோட ரிப்போர்ட் ரொம்ப முக்கியம். அப்போ கேஸில் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொஞ்சம் கிடைக்கும் அப்படிங்கிறது. டெத் ஆஃப் த பர்சனாக இருந்தாலுமே ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து கிடைக்கும். சில கேஸஸில் பார்த்தீங்கன்னா அட்வொகேட்டை இறந்துருவார். அப்போது என்ன பண்ணுவோம்னா, அட்வொகேட் இறந்துட்டாங்கன்னா பார்ட்டினால ஜெயிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும்போது ஜட்ஜஸோட லிபர்ட்டி அண்ட் அவங்களுடைய இன்டர்பிரிட்டேஷன்ஸில் அவங்க ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்லேயே ஒரு சில கேஸ் ஜெயிக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காம்படிஷன்ஸ் ஆஃப் பீரியட் ஆஃப் லிமிடேஷன்ஸ் இது வந்து பார்ட் 3ல பேசுவாங்க. ஸோ செக்ஷன் 12ல இருந்து 24 செக்ஷன் இதை பற்றி பேசும். ஸோ இதில் வந்து நான் சொன்னல டெத்து, அப்போ என்ன ஆகும், இப்போ வந்து கிளைண்ட் இறந்துட்டாங்க, இல்லை கிளைண்ட்டோட சில்ட்ரன்ஸ் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, இப்போ வந்து அட்வொகேட்ஸ் இறந்துட்டாங்க, இந்த மாதிரி நிறைய எக்ஸப்ஷன்ஸ் கேசஸ் இஃபெக்ட் வந்து கொடுக்கும் இதில். அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா போனாஃபைடு ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் பற்றி பேசியிருப்பாங்க. அண்ட் வந்து படிக்காதவங்க இல்லை புவராக இருக்காங்களா பாப்பர்னு சொல்லுவாங்க, சரிங்களா, PAU PERன்னு சொல்லுவாங்க, அது லீகல் டேர்ம். அந்த பாப்பர்னா ஏழை, புவர்னு அர்த்தம், அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி லீகல் ப்ரொசீடிங்ஸோட எக்ஸ்க்ளூஷன்ஸ் ஆஃப் டைம் பற்றி பேசியிருப்பாங்க. அண்ட் வந்து ஃப்ராட் இல்லை மிஸ்டேக் மாதிரி இருக்குது அப்படின்னா செக்ஷன் 17ல இஃபெக்ட் ஆஃப் ஃப்ராட் அண்ட் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஆர் மிஸ்டேக்னு கொடுத்துருப்பாங்க. அக்னாலஜ்மெண்ட் அண்ட் ரைட்டிங்கில் எல்லாமே ரிட்டனில் இருக்கணுங்க. ஓரல்னு ஒரு விஷயம் இருக்கவே கூடாது. ஓரல்னு எப்போ வரும் அப்படின்னா நம்பிக்கைத்தன்மையில் இருக்கும்போது, அது ஏற்றுக்கத்தன்மை இருக்கும்போது தான் கோர்ட்டை வந்து நம்ப வைக்கக்கூடிய ஒரு கண்டிஷன்ஸில் பேசினா மட்டும்தான் அதை ஒத்துப்பாங்க. நிறைய பேர் ஓரலில் வச்சுக்கிட்டே வந்து நிறைய பேர் வந்து ஆர்டர்ஸ்லாம் வந்து மிஸ்யூஸ் ஆஃப் மிஸ்ரெப்ரசன்டேஷனில் நிறைய ஃப்ராடுலண்ட் அண்ட் மிஸ்டேக் பண்ணி மார்க் பண்ணி ஃப்ராடுலண்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணுவாங்க. ஸோ ஃபோர்ஜரிலாம் நிறையா பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் சொன்னால் ரைட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணி அதோடைய அக்னாலஜ்மெண்ட் பற்றி பேசியிருப்பாங்க, அண்ட் இஃபெக்ட் பற்றி பேசியிருப்பாங்க செக்ஷன் 18ல். அதே மாதிரி லெகசி, அதாவது டெப்த்து, கடன் மாதிரி விஷயங்கள்லாம் அக்கௌண்ட் இருக்குது, பேமெண்ட் இருக்குது அப்படின்னா அது என்ன மாதிரியான கண்டிஷன்ஸில் வருது அப்படின்னு பற்றி செக்ஷன்ஸில் பேசியிருப்பாங்க. அண்டு பார்த்தீங்கன்னா இஃபெக்ட் ஆஃப் அக்னாலஜ்மெண்ட் பேமெண்ட் ஆஃப் அனதர் பர்சன், அதாவது பார்த்தீங்கன்னா சியூரிட்டி கையெழுத்தெல்லாம் மேக்ஸிமம் போடக்கூடாது. இப்போ இஎம்ஐலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் போடுறாங்க, அது ரொம்ப ரிஸ்க்கு தான். நீங்கள் ப்ராப்பராக பேமெண்ட் பண்ண முடியும், பேக்கப் ஃபினான்ஷியல் சப்போர்ட் இருக்குன்னா தாராளமாக பண்ணலாம், இல்லைனா ரொம்ப கஷ்டம், அது பண்ணுறது ரொம்ப வேஸ்ட்டு தான். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வச்சு தான் பண்ணுவாங்க, அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் சொல்ல மாட்டாங்க. இன்னும் வந்து கன்சியூமர் கோர்ட் பற்றி நம்ம பேசும்போது நம்ம நிறைய என்னெல்லாம் ஃப்ராட்லண்ட் ஆக்ட் பண்ணி மாடல்லாம் சேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க, எப்படிலாம் ஏமாறுறாங்க, எதெல்லாம் ஏமாறக்கூடாது, எப்போ நீ கோர்ட்டில் போடணும், அதோட ப்ரொசீஜர் என்ன, எத்தனை நாள் அவகாசம்லாம் இருக்குது, அதுக்கு அப்பீல் எப்படிலாம் போகிறது, அதுக்கு என்ன ட்ரிபியூனல் வருது, என்ன கமிஷன்ஸ் வராங்க, அட்வொகேட்ஸோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பார்ப்போம். அட்வொகேட்ஸ்க்கு என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நினைக்கலாம் அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதெல்லாம் கொஞ்சம் விஷயங்கள்லாம் இருக்குது, அதை நம்ம அப்புறமா கொஞ்சம் இன்டெப்த்தாக பேசுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீச் ஆர் ட்ராட்ஸில் வந்து ப்ராமிஸை ப்ரீச் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டினியூஷன் ஆஃப் ப்ரீச்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பற்றி செக்ஷன் 22ல் பேசியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி காம்பன்சேஷன் ஃபார் ஸ்பெஷல் டேமேஜஸ்னால் செக்ஷன் 23 பற்றி பேசும். அண்ட் இதில் இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதாவது மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அது எப்படி எம்ஃபசைஸ் ஆகுதுங்கிற பற்றியும் போட்டிருப்பாங்க. பார்ட் 4ல் பார்த்தீங்கன்னா அக்விஷன்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப்ஸ் பை பொசிஷன்ஸ். ஸோ இதை பார்த்தீங்கன்னா செக்ஷன் 25ல் இருந்துங்க டோட்டலாக 32 வரைக்கும் பேசியிருக்கோம். ஒரு சில செக்ஷன்ஸ் வந்து ரெப்பல் பண்ணியிருந்திருப்பாங்க, ரெப்பல்லாம் கிடையாது, இனி அது இல்லைன்னு அர்த்தம், சரிங்களா. சேவிங்ஸ் கிளாஸஸ் பற்றி பேசியிருப்பாங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்டு ஆர் பெண்டிங் சூட்ஸ்னு சொல்லுவோம், பார்டு சூட்ஸ் சொல்லுவோம், இல்லை பெண்டிங் சூட்ஸ்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சூட்ஸ்க்கான ப்ரொவிஷன்ஸ் பற்றி செக்ஷன் 31ல் பேசியிருப்பாங்க. அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா லிமிடேஷன் ஆக்ட் 1908 வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிப்பல் பண்ணியிருந்திருப்பாங்க. அதை பற்றியுமே வந்து மிஸ்செல்னியஸ் கண்டிஷன்ஸில் பார்ட் 5ல் 30ல் பேசியிருப்பாங்க. ப்ரொவிஷன்ஸ் ஃபார் சூட்ஸ் எக்ஸெட்ரா ஃபார் விச் த ப்ரிஸ்கிரைப் பீரியட் இஸ் ஷார்ட்டர் தன் த பீரியட் ஆஃப் ப்ரிஸ்கிரைப் பை தி இந்தியன் லிமிடேஷன் ஆக்ட் 1908. இந்த இந்தியன் லிமிடேஷன் ஆக்ட் 1908 பற்றி நம்ம பார்க்கும்போது நிறைய கண்டிஷன்ஸ் ப்ரிவேல் ஆகுது பண்ணுவோம். மற்ற ஆக்டில் ஏதாவது ஒரு கண்டிஷன் சொல்லி இத்தனை வருஷம் சொல்லியிருந்தாங்கன்னா அதை எடுத்துப்போம். ஸோ எது ஷார்ட்டரோ அதை நம்ம எடுத்துப்போம். இப்போ ஒரு குற்றவாளி அவருக்கு வந்து அதிகபட்சமான தண்டனைகள் தாங்கன்னு சொல்கிற மாதிரி இதில் என்ன சொல்லுது, இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா எது அதிகபட்சமாகவோ மாதிரியான விஷயங்கள் எடுத்துக்காமல் எது ரொம்ப லிமிட்டட் ஷார்ட்டர் பீரியட் எதுவாக இருக்கும். ஏன்னா அப்போ தானே ஜஸ்டிஸ் சீக்கிரமாக தர முடியும். அதனால தான் நான் நிறைய கண்டிஷன்ஸை சொல்லும். ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைட். ஸோ இது இருக்கணும்னா என்ன பண்ணுவாங்க கண்டிஷன். ஸோ எது வந்து ரொம்ப சீக்கிரமாக அந்த பீரியட் லிமிட்டேஷன் வந்து கம்மியாக இருக்கும் அதை எடுத்துப்பாங்க. இப்போ 60 நாள் இப்போ வந்து இந்த லிமிட்டேஷன் ஆக்ட் சொல்லுது, அப்பீல் மேலூரில் போகுது அப்படின்னா இன்னொரு ஆக்டில் வந்து ஒரு 20 நாளில் போயிடணுன்றதுனா 20 நாளுக்குள்ளே போயிடணும், சரிங்களா. இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் இருக்கும். இப்போ நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா நடவடிக்கை எடுக்கணும். எடுக்காத பட்சத்தில் இது எது கொஞ்சம் முன்னாடியே இருக்கோ அதை எடுத்துப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு காம்ப்ளிகேஷன். இந்த ஆக்டும் பேசும், மற்ற ஆக்டும், அதனால தான் செக் பண்ணணும் நம்ம ஓவர்லேப் ஆகுதா, 2 ஆக்ட் ஓவர்லேப் ஆகுதா, ப்ரொசீஜர்லாம் சப்ஸ்டாண்டிவ் லாவும் ஓவர்லாப் ஆகுதாங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. மேஜர் ஆக்ட் மைனர் ஆக்ட்லாம் இருக்குது. ஸோ மேஜர் ஆக்ட் ப்ரிவேல் ஆகுதா, மைனர் ஆக்ட் ப்ரிவேல் ஆகுதா, ஸ்பெஷல் ஆக்ட் ஆகுது. ஸோ இப்போ ஸ்பெஷல் ஆக்டாக இருக்கும். இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேயே இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிபிஎஸ்பியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாதுன்னு எல்லா சட்டமும் சொல்லுது. அது எல்லா இடத்துலையும் நிறைய விழிப்புணர்வுகள் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் மீறி போகும்போது ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லிமிடேஷன் ஆக்ட் 1963 அப்படிங்கிறது ஆக்ட் நம்பர் 36 ஆஃப் 1963. ஸோ இது 5th அக்டோபர் 1963 அப்படிங்கிற நாளில் வந்து அமலுக்கு வருது.
ஃபோர்ஸில் ஒரு ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா ஜான்வரி 1ன்னு சொல்லியிருப்பாங்க, 64ன்னு சொல்லியிருப்பாங்க. ஃபோர்ஸ் நிறைய இதில் நீங்கள் டாக்குமெண்டேஷன் செக் பண்ணிங்கன்னா இதான் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்லன்னு சொல்லி போகும்போது தே ஆர் காண்டனேஷன் ஆஃப் டிலேலேயே இன்னொரு ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. அதாவது காண்டனேஷன் ஆஃப் டிலேன்னு சொல்லும்போது கோவிட். ஸோ கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஜட்ஜ்மெண்ட்டே வந்துச்சு. இத்தனை நாள்லேருந்து இது நாள் வரைக்குமே நம்ம வந்து எடுத்துக்க வேண்டாம், அது நீங்கள் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. கோவிட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நீங்கள் லிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லி போடுங்க. நீங்கள் செக் பண்ணும் போதே உங்களுக்கு பேரலாக அந்த ஜட்ஜ்மெண்ட்டே வந்துடும். அது ஒரு மிகப்பெரிய அது நிறைய பேர் வச்சு நிறைய கேசஸ் வந்து 15th March 2020 2nd October 2021 வரைக்கும் அந்த இது வந்து லிமிட்டேஷன் வந்து ரிலாக்ஸ் பண்ணியிருந்தாங்க. லிமிட்டேஷன் பீரியட் வந்து ஒரு எக்ஸப்ஷன் கொடுத்துருந்தாங்க ஆக்டில். இன்னும் என்ன மேம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் டெஃபினிஷன் மட்டும் டிஸ்கஸ் பண்ணும். மீதி எல்லாமே ஒரு அளவுக்கு எல்லாமே நான் சொல்லிட்டேன். சரிங்களா? இந்த இடத்துல அப்ளிகண்ட்னா யார் அப்படின்னு டெஃபினிஷன் 2A சொல்லியிருக்காங்க. பெட்டிஷனராக இருக்கலாம், எனி பர்சனாக இருக்கலாம், அவங்க யாருக்கு வந்து உரிமை இருக்கோ தாராளமாக அவங்க ஃபைல் பண்ணலாம். அண்ட் எனி பர்சன் எஸ்டேட் எக்ஸிக்யூட்டராகவோ அட்மினிஸ்ட்ரேட்டரோ ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கும்போது அவங்களும் ஒரு அப்ளிகண்ட் கண்டிஷன்ஸில் அவங்களும் ஃபைல் பண்ணலாம். அப்ளிகேஷன்லாம் என்னங்க அப்படின்னா செகண்ட் செக்ஷன் பியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்ளிகேஷனை ஒரு பெட்டிஷன், ஒரு மனு தான் அப்ளிகேஷன். சரிங்களா? பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்னா உங்களுக்கே தெரியும், அது வந்து சியில் சொல்லியிருக்காங்க, 2C சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அதாவது செக்கு அல்ல ஹுண்டி அப்படின்னு சொல்லுவாங்க, HUNDI ஹுண்டின்னு சொல்லுவாங்க. பாண்டுனா என்ன அப்படின்னு சொல்லுது செக்ஷன் 2ல் டியில் சொல்லியிருப்பாங்க. பாண்டுனா ஜேம்ஸ் பாண்ட் கிடையாது, இது பாண்டு பேப்பர்னு சொல்லுவோம். அந்த பாண்டுனா என்னன்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அது வந்து நம்ம இப்போ ஒரு மெக்கானிக் ஷாப்பில் பண்ணிங்கன்னா டூல்ஸ் ரொம்ப முக்கியம் சொல்கிற மாதிரி நம்மளுடைய சிவில் வழக்குகளில் இந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை பாண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ப்ரோ நோட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியமான டூல்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட் உங்களுடைய இது தரப்பை வந்து நியாயப்படுத்துறதுக்கோ காமிக்கிறதுக்கோ நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற விட்னஸ் வச்சு கையெழுத்து போடும்போது இதோட இஃபெக்ட் அதிகமாக இருக்குது. அதான் அட்வொகேட் வச்சு நீங்கள் பண்ணுங்கன்னு நிறைய நேரங்களில் சொல்கிறேன். அதெல்லாம் தாண்டி போச்சு. அதாவது 2 பேர் நம்பிக்கை, இப்போலாம் நம்பிக்கையான ஆளுங்களே 4 பேர் இருக்கிறது கிடையாது. அதனால டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஸோ இப்போ இருக்கும்போது அந்த பாண்டுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஒரு என்ரோல் பண்ண ஒரு அட்வொகேட்டை வச்சு நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான எக்ஸ்பென்ஸ் கொடுங்க, அப் அண்ட் டவுன் எக்ஸ்பென்ஸ், பெட்ரோல் எக்ஸ்பென்ஸும் அலாங் வித் அவங்களுடைய கொடுத்துட்டிங்கன்னா டேவோட எக்ஸ்பென்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் தெம் ஆஸ் வெல். ஸோ உங்களுக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விட்னஸாக இருப்பாங்க. அவங்க வந்து உங்களுக்கு எப்போயுமே உங்களுக்கு வந்து கூட வந்து நிற்பாங்க. ஸோ அந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் ரொம்ப ஸ்மூத்தராக முடியும் கேஸு. நான் வந்து கட்ட பஞ்சாயத்தை பற்றி பேசலை. நான் சொல்கிறது வந்து நீங்கள் ஃபிட்னஸாக போகும்போது எப்போயுமே இப்போ எனக்கு ஒரு 2 ஃப்ரெண்டு இருக்காங்க, 4 ஃப்ரெண்டு இருக்காங்க, எப்படி ஒரு ஹாப்பியாக சொல்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த ஒரு விஷயம். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாண்ட்னா என்ன? பாண்ட் இன்க்ளூட்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் வேர் பை அ பர்சன் oblige himself to pay money to another on condition that the obligation shall be avoided if a specified act is performed or is not performed as the case may be. யூஸ் பண்ணி ஒரு வந்து கண்டிஷன்ஸில் ஒரு ஆப்ளிகேஷன்ஸில் நீங்கள் வந்து ஒத்துக்கிட்டு நீங்கள் ஒரு அமௌண்ட் மணி பேமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு ஒத்துக்கும் போது இட்ஸ் கால்ட் அஸ் பாண்ட். இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வாய்டபிள் கான்செப்ட்லாம் நம்ம இன்னொரு வாட்டி ஃபேமிலி லா நான் எடுக்கிறேன். அப்போது அந்த மேரேஜஸ் வாய்டபிள் மேரேஜ்னால் என்ன அப்படின்னா அது கிடையாதுன்னு அர்த்தம், செல்லாது அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம். சரிங்களா? அதுக்கு தான் அந்த ஒரு லிட்ரல் மீனிங். ஸோ இதுதான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஃபனண்ட்னா யார், இப்போ பிளேன்டிஃப்னா யார், டிஃபனண்ட்னா யாருன்னு இருக்குது. ஸோ இதுதான் வந்து பேசிக்கான ஒரு கான்செப்ட். பிளேன்டிஃப்னா யார், அது எங்கே சொல்லியிருக்காங்கன்னா ஐயில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? டிஃபனண்ட்னா யார், ஈயில் சொல்லியிருக்காங்க. ஸோ செக்ஷன் 2I talks about plaintiff and section 2E talks about the defendants. ஸோ பிளேன்டிஃப்னா யாருன்னு பார்ப்போம். ஏன்னா அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு போய் கம்ப்ளைண்ட் ப்ராப்ளமாக போய் சொல்ல போகிறாங்க. ஸோ அவங்க தான் பிளேன்டிஃப். கோர்ட்டில் போய் அவங்க ப்ராப்ளம், அதாவது அவங்க பெட்டிஷன் கொடுத்து அவங்க ஃபைல் பண்ண போகிறாங்க. பர்சன் ஃப்ரம் ஹூம் ஆர் த்ரூ ஹூம் அ பிளேன்டிஃப் டிரைவ்ஸ் இஸ் ரைட் டு சூ. என்னுடைய உரிமை இருக்குது அப்படின்னு ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸை போனால் இப்போ அவங்க எங்கிட்ட சொன்ன மாதிரி இவங்க கொடுக்கல, அதனால எனக்கு அது வந்து அமலுக்கு செஞ்சு கொடுக்காம பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கு இதை நிறைவேற்றி கொடுங்கன்னு சொல்லிட்டு நிறைவேற்றி கொடுக்க மனுங்களை வந்து கேட்பாங்க. அதான் ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்டில் மேக்ஸிமம் பேசுவாங்க. பொசிஷன்ஸ் பற்றி கேட்பாங்க. ஆல்ரெடி இவங்க கொடுத்த வாக்கா பதில் அடிக்கல. இப்போ நிறைய ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்டில் என்ன பண்ணுறாங்க, ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஆக்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் அதர் பார்ட்டியை வராத அளவுக்கு பார்த்துக்கிறாங்க. அதர் அட்வொகேட்டை வந்து மேல்பிளேட் பண்ணுறாங்க. ஆனால் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு கேஸ் ஒரு மாதிரி போயிட்டு கடைசி வரைக்கும் வராத அளவுக்கு பார்த்துக்கிறாங்க. உடனே ஆர்டர்ஸும் வாங்கிடுறாங்க. ஏன்னா லைக் பர்டிகுலர்லி பெர்ஃபார்மன்ஸ் ஆக்ட் சொல்லும் போது 2 years லிமிடேஷனுக்குள்ளே முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து ரஷ்அப் பண்ணி மேனிப்புலேஷன் பண்ணிடுறாங்க. ஸோ இது வந்து நடந்துகிட்ருக்க ஒரு நடைமுறையில் சொல்லிட்டு இருக்கேன். அதனால் வந்து ஒரு ஒன்ஸ் கேஸ் ஃபைல் பண்ண போகிறாங்க தெரிஞ்சாவே கொஞ்சம் அலர்ட் ஆகிடுங்க. அடுத்து வந்து எனி பர்சன் whose estate is represented by the plaintiff as executor, administrator, other representative இருக்குன்னா they will be called as a plaintiff. சரிங்களா? plaintiff PLAINTIFF plaintiff. இதை தான் வந்து லீகல் டேர்ம் ஃபார் தி ப்ராப்ளம் போய் சொல்கிறவங்க. சரிங்களா? அஃபிடவிட் கொடுத்து அவங்க பண்ணுவாங்க.
இப்போ டிஃபனண்ட் என்ன பண்ணுவாங்க, இன்க்ளூட்ஸ் யார் அப்படின்னா எனி பர்சன் ஃப்ரம் த்ரூ ஹூம் அ டிஃபனண்ட் டிரைவ்ஸ் இஸ் லைபிலிட்டி டு பி சூட். ஸோ எனி பர்சன் whom a defendant drives. ஸோ அந்த பிளெயின்டிஃப்ங்கிற சொன்னதுக்கு பதில் சொல்ல போகிறாங்க, அவங்க தான் டிஃபனண்ட். எனி பர்சன் ஐயா இல்லை அவங்க கொடுத்துருக்கதெல்லாம் பொய்யானது தான், அவங்க என்ன அலக்கடிக்கிறதுக்காக பண்ணுறாங்க, வன்முறையினால் பண்ணுறாங்க, முன் விரோதத்தினால இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எனி பர்சன் ஹூஸ் எக்ஸ்டேட் இஸ் ரெப்ரசன்ட் பை டிஃபனண்ட் அஸ் எக்ஸிக்யூட்டர், அட்மினிஸ்ட்ரேட்டர், அதர் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வில் கால்ட் அஸ் டிஃபனண்ட். 2F ஈஸ்மன்னா ஒன்றும் இல்லைங்க. இப்போ நம்மளுடைய வீடு இருக்குது, இப்போ எனக்கு ஒரு சொந்த வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜுக்கோ இல்லை தண்ணி கொலா சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் கனெக்ஷன்ஸ்க்கோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டிக்கு போல்ஸ் வைக்கிறாங்க. இது எல்லாமே எப்படி வரும்னா மேக்ஸிமம் வந்து நம்மளை தாண்டியோ நம்மளை ஊடுருவியோ நம்ம வீட்டுக்குள்ளே வருது. ஸோ இது தாங்க ஈஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதான் ஈஸ்மெண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டி இருக்குது, இது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வீடுகளுக்கு வரக்கூடிய சீவேஜ் மெயின், வாட்டரோட மெயின், வாட்டர் சர்வீஸோட ஹவுஸ் வரக்கூடிய எலக்ட்ரிசிட்டி, மேன் ஹோலு, ப்ராப்பர்ட்டி ஓனரோட க்ளீன் அவுட் ஒரு இடம். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி நம்மளது தான், நம்ம வீடு தான், நம்மளோட பேரில் தான் இருக்குது. ஆனால் அதுக்கு தேவையான விஷயங்கள் நம்ம எடுத்துகிட்டு வரோம் பார்த்தீங்களா, அதுதான் வி கால்ட் அஸ் ஈஸ்மெண்ட். இது ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டாவே யூ வில் கம் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு டெம்பரவரியாக இருக்கும். இப்போ அந்த வீடை வந்து டெமாலிஷ் பண்ணி கட்ட போகிறீங்கன்னா அப்போ அந்த ஈஸ்மெண்ட் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு இபிஐ யூஸ் பண்ணல, சோலாரை வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டாண்டில் வரும். சரிங்களா, இப்போ இந்த ஈஸ்மெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ரோடு வருது, ஸ்ட்ரீட் வருது, அந்த தெரு வருது இல்லையா. ஸோ இது எல்லாமே இன்க்ளூட் ஆகும். இன்க்ளூட்ஸ் அ ரைட் நாட் அரைசிங் ஃப்ரம் த கான்ட்ராக்ட்னால வரல, உங்களுக்கும் கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது கான்ட்ராக்டாக கிடையாது. ஸோ பை விச் ஒன் பர்சன் இஸ் என்டைட்டில்டு to remove or appropriate for his own profit any part of the soil belonging to another. பார்த்தீங்கன்னா இப்போ ஏர்டெல் இப்போ வந்து ஃபைபர்லாம் கொண்டு வந்து வைக்கிறோம், ஆண்டனா வந்து வைக்கிறோம், இதெல்லாம் நம்ம யூசேஜ்க்காக தான், நம்ம ப்ராஃபிட்காக தான் பண்ணுறோம். ஸோ நம்ம சாயிலாக இருந்தாலும் இன்னொருத்தருடைய இது நம்ம இன்டர்வென்ஷனும் கொடுக்கணும் இல்லையா. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் சிம்பிளி கால்ட் அஸ் so and so of easement. Soil belonging to another or anything growing in attached to or substituting upon the land of another. ஸோ வேற ஒருத்தவங்க லேண்டில் நம்ம ஒரு எடுத்துகிட்டு போகிறது ஒரு ஈஸ்மெண்ட். ஜென்ரலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜிங்கிறது ஃபாரின் கண்ட்ரி மீன்ஸ் எனி கண்ட்ரி, அதை தான் இந்தியாவாக இருந்ததுன்னா. குட் ஃபேத்னா என்னங்க, ஒரு நல்ல எண்ணத்தோட செய்யக்கூடியது. ஹெச்ல சொல்லியிருக்காங்க நத்திங் ஷால் பி டீம் டு பி டன் இன் குட் ஃபேத் விச் இஸ் நாட் டன் டியூ டு கேர் ஆர் அட்டென்ஷன். சரிங்களா, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அட்டென்ஷனுக்காகவோ இல்லை ஒரு கேருக்காக பண்ணாத விஷயம். அட்டென்ஷனா ஒரு குட் அட்டென்ஷன். ஒரு இப்போ குழந்தை போகுது கீழே விழுந்துரும், ஒரு வந்து பெரிய ஒரு சாக்கடை இருக்குது, குழந்தை விழுந்துரும் அப்படின்னா நான் போய் காப்பாற்றுறேன், அது ஒரு குட் ஒரு அட்டென்ஷனில் நான் எடுத்திருக்கேன்னு அர்த்தம். தட் இஸ் கால்ட் அஸ் அட்டென்ஷன் ஓவர் ஹியர். கேர்னா என்ன, அது யாரோட குழந்தைன்னு தெரியாது, எந்த தெருவில் இருக்குது, எங்கே பிறந்தது, இதெல்லாம் எனக்கு எதுவுமே தேவையில்லை, நான் போய் அந்த குழந்தையை காப்பாற்ற போகிறேன், அதோடைய கேர் அண்ட் அட்டென்ஷனை கொடுக்குறேன். தட் இஸ் கால்ட் அஸ் டியூ கேர் அண்ட் அட்டென்ஷன் சொல்லுவாங்க. இது ஒரு லீகல் வேர்ட் தான். அதுவும் அது லீகல் டேர்மாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த போத் டியூ கேர் அண்ட் அட்டென்ஷன் சொல்ல மாட்டோம், கேர் அண்ட் அஃபெக்ஷன் சொல்லுவோம். அதனால தான் இந்த ஒரு சில. ஸோ குட் ஃபேத்துங்கிறது லீகல் டேர்ம். சரிங்களா, தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஜேல பீரியட் ஆஃப் லிமிடேஷன் இதுதான் வந்து ஷெடியூலில் சொல்லியிருப்பாங்க. 2Jன்னு பார்த்தோம்ல, அதில் என்ன சொல்லியிருப்பாங்க, 2J and 3 சொல்லியிருப்பாங்க. நம்ம 3 பார்ப்போம், பார் ஆஃப் லிமிடேஷன் பார்ப்போம். ஷெடியூல் வந்து பற்றி பேசுவோம். ஸோ பை தி ஷெடியூல் ப்ரிஸ்கிரைப்டு பீரியட்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, பீரியட் ஆஃப் லிமிடேஷன் இருக்குது, ப்ரிஸ்கிரைப்டு பீரியட்னு ஒரு டேர்ம் இருக்குது. பீரியட் ஆஃப் லிமிடேஷனா என்ன அப்படின்னா மீன்ஸ் பீரியட் ஆஃப் லிமிடேஷன் ப்ரிஸ்கிரைப்டு ஃபார் எனி சூட்டு. ஏதோ ஒரு சூட்டுக்கோ ஒரு மேல்முறையீடுக்கோ அப்ளிகேஷன்ஸாகவும் இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஷெடியூலில் வரையறப்பட்டிருக்கு அப்படின்னா திஸ் கால்ட் அஸ் பீரியட் ஆஃப் லிமிடேஷன். சரிங்களா, மீன்ஸ் பீரியட் நாளில் இருந்து உங்களுக்கு 30 வருஷம் வரைக்குமே கொடுத்துருக்காங்க, டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே ஸோ எதுக்கு எங்கே வருது, நீங்கள் என்ன கண்டிஷனில் வரீங்க, மைனூட் கண்டிஷன் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பீங்க, அதில் நீங்கள் எது வரீங்க அப்படின்னு சொல்லி பார்த்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ப்ரிஸ்கிரைப்டு பீரியட்னா என்னங்க மீன்ஸ் பீரியட் ஆஃப் லிமிடேஷன் காம்ப்யூட்டட் இன் அக்கார்டன்ஸ் வித் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் திஸ் ஆக்ட். ஸோ அது இந்த சட்டத்தில் சொல்லக்கூடியதான் ப்ரிஸ்கிரைப்டு பீரியட்னு நீ கன்சிடர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அதான் கால்குலேஷன். காம்ப்யூட்டர்னா அது ஆட் பண்ணி வரும்போது வரக்கூடிய விஷயங்கள். சரிங்களா, இப்போ கேல ப்ராமிசரி நோட்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ப்ரோ நோட்னு சொல்லுவாங்க. ப்ராமிசரி மீன்ஸ் எனி இன்ஸ்ட்ருமெண்ட் வேர் பை மேக்கர் engages absolutely to pay a prescribed sum of money to another at a time therein limited or on demand or on site. ஸோ என்ன சொல்லுவாங்கன்னா நான் வந்து 3 வருஷத்துக்கு கொடுத்துறேன்ப்பா அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க, எழுதியே கொடுப்பாங்க. ஒரு சில பேர் இல்லாத பட்சத்தில் இந்த ப்ரிஸ்கிரைப்டு இந்த லிமிடேஷன் ஆக்டும் ப்ரிவேல் ஆகும். சரிங்களா, இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ராமிசரி நோட் தான் வந்து ப்ரோ நோட்னு சொல்லுவாங்க. நிறைய நேரங்களில் ப்ரோ நோட்டாக இருக்காது, நிறைய பேர் சும்மா கையெழுத்து வாங்கியிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணால் அப்புறமா ஸ்டாம்ப் வச்சு அப்புறமா நிறைய டீட்டெயில்ஸ் எழுதி அட்டாச் பண்ணிப்பாங்க, நிறைய நோட்டாக கொடுப்பாங்க. ஸ்டாம்ப் வச்சு ஒட்டுறது நான் இருந்தாலுமே கூட நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால் தான் அதெல்லாம் செல்லுபடி ஆகும். ரெஜிஸ்டர் பண்ணாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது வேலைக்கு ஆகாது. சரிங்களா, அதெல்லாம் சொல்கிறேன், விட்னஸ் வச்சு பண்ணணும். நிறைய பேர் விட்னஸ் கையெழுத்து கூட இல்லாமல் பண்ணியிருப்பாங்க, அட்வொகேட் மூலியமாக பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் வந்து எப்படி ஏற்றுக்க முடியும், நோட்டில் எழுதி வச்சுட்டு இருப்பாங்க, இதெல்லாம் நீ கொடுத்துருக்கல கையெழுத்து போட்டெல்லாம் கணக்கு கேட்பாங்க. அது அவங்களுக்குள்ள இருக்க மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான். இல்லைனா நீங்கள் எப்படி கோர்ட்டுக்கு அது ஒரு ப்ராப்பரான இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படி எடுத்துக்க முடியும்.
சரிங்களா? அது வந்து இன்டெப்த்தா போகும்போது ஆர்குமெண்ட்ல வரும்போது பிரச்சனையா போகும். அதனால அத தெரிஞ்சுக்கோங்க. சூட் டஸ் நாட் இன்க்ளூட் அப்பீல் ஆர் எனி அப்ளிகேஷன். சூட்னா என்ன? ஒரு மேல்வீடு போறதோ, இல்ல ஒரு அப்ளிகேஷன் போறது சூட் கிடையாது. சூட் இஸ் பியூர்லி ஆன ஒரு கேஸ். இந்த மாதிரி ஒரு விஷயத்துல வருது அப்படின்னா, அந்த ஒரு டிக்ளரேஷன் ஷூட் அப்படின்னு வருது அப்படின்னா, அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல வரும். ஸோ சூட் இஸ் டிஃப்ரெண்ட் வெர்ஷன். அதனால தான் அவங்க கிளாரிட்டி கொடுக்குறாங்க. மேல்முறையீடு போறது ஒரு அப்ளிகேஷனும் சூட்டுன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. மீதி எல்லாமே அப்பீலோ இல்ல அப்ளிகேஷன் இல்லாதது எல்லாமே சூட்டுன்னு நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி இன்டர்பிரேஷன் நம்ம புரிஞ்சுக்க முடியும். இப்படி இதுதான் காம்ப்ளிகேஷன் ஆஃப் த கேஸ். இப்படி தான் வந்து ஒரு டெஃபினிஷன் வந்து நம்மளே இன்டர்பிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் எம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 2Mல என்ன சொன்னால் டாட்னா என்ன? டாட் TORT டாட் அதுதான் நம்ம டாட்ஸ்னு சொல்லுவோம். டாட் சப்ஜெக்ட் தனியாக வந்து சப்ஜெக்ட்ஸ்லையுமே இருக்கும். மீன்ஸ் ஒரு சிவில் ராங். சரிங்களா? ஒரு லைக் பார்த்தீங்கன்னா சிவில் வழக்கில் பார்க்கும்போது அது ஒரு தவறாக இருக்கும் பட்சத்தில் அது வி கால்ட் சிவில் ராங்னு சொல்லுவோம். விச் இஸ் நாட் எக்ஸ்க்ளூடிங் பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆர் பிரீச் ஆஃப் த ட்ரஸ்ட் தட் வி கால்ட் அஸ் டாட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குதிரையை கட்டியிருப்பாங்க. குதிரை வந்து கட்டி எடுத்துகிட்டு போகும்போது டீ குடிக்க போகிற அப்போ குதிரை அவுத்துட்டு போய் ஏதோ ஒரு ஓடி போகிறதுல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். அது என்ன ராங்னு எடுத்துப்பீங்க? அது ஒரு அனிமல், அது பயந்துருக்கலாம், ஒரு ஹார்னர் அடிச்சிருந்துருக்கலாம், அது பயந்துருக்கலாம், அது குதிச்சிருந்துருக்கலாம். ஸோ இதை நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்க? அந்த டேமேஜஸ் யார் கிளைம் பண்ணுவாங்க? ஹூ இஸ் கோயிங் டு பி? மாஸ்டர் பேர் பண்ண போகிறாங்களா, எம்பையை பேர் பண்ணுவாங்களா, சர்வெண்ட்டை வந்து பேர் பண்ண போகிறாங்களா, இல்லை டிரைவர் பேர் பண்ண போகிறானா, இல்லை குதிரையோட ஓனர் பேர் பண்ண போகிறாங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வரும். ஸோ அப்போ காம்பன்சேஷன் யார் கொடுக்க போகிறா அப்படின்னு ஒரு கண்டிஷன். ஸோ இப்போ சிவில் ராங் மீன்ஸ் அ சிவில் ராங். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. டாட் மீன்ஸ் அ சிவில் ராங் which is not exclusively the breach of contractலையும் வராது. breach of இப்போ நான் வந்து சொன்னேன், நான் குதிரையை ஓடி போய் எல்லாரும் ஆக்சிடென்ட் பண்ண சொல்லலை. அப்போது அது வந்து கான்ட்ராக்ட்லையும் வரல. பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் நான் இப்போ வந்து நம்பிக்கை வச்சுருந்தேன், குதிரை ஓடி போகாது நம்பிக்கை வச்சுருந்தேன், நான் அதுவும் சொல்லிக்கிட்டோன்னு சொல்ல முடியாது. அது எப்படி மாறும்னு சொல்ல முடியாது. அதோடைய குணதசையும் எப்படி டென்ஷன் ஆகுதுன்னு சொல்ல முடியாது இல்லையா? இட்ஸ் அன்பிரடிக்டபிளான ஒரு விஷயம். அப்போ அது சிவில் ராங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மீன்ஸ் அ சிவில் ராங் விச் இஸ் நாட் எக்ஸ்க்ளூசிவ்லி பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட், பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட்டும் கிடையாது. அது இஸ் கால்ட் சிவில் ராங்காக போகுது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ காம்பன்சேஷன் டேமேஜஸ் கிளைம் பண்ணுவாங்க, அது கொடுக்குற மாதிரி இருக்கும். என் ட்ரஸ்டினா இருக்குன்னா டஸ் நாட் இன்க்ளூட் பினாமின்தார் வரப்பது யாரு? எ மார்கேஜ் ரிமைனிங் இன் பொசிஷன்ஸ் ஆஃப்டர் த மார்கேஜ் ஹஸ் பின் சாட்டிஸ்ஃபைட் ஆர் பர்சன் ஹூஸ் ராங்ஃபுல் பொசிஷன் வித்தவுட் டைட்டில். ஸோ டைட்டில் இல்லாமல் ஒரு பர்சன் ராங்ஃபுல் பொசிஷனில் இருக்கிறான் அப்படின்னா இட் வில் பி கால்ட் அஸ் டஸ் நாட் இன்க்ளூட். இவங்கெல்லாம் வரமாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ட்ரஸ்டிங்கிறது யார் வரமாட்டாங்க? பினாமிதார் வரமாட்டாங்க. ராங்ஃபுல் பொசிஷனில் இருந்து ஒரு டைட்டில் கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க வரமாட்டாங்க. ஒரு அடமானம் வச்சு ஒரு பொசிஷனில் இருந்துட்டு இருக்கவனும் ட்ரஸ்டியில் வரமாட்டாங்க. சரிங்களா? இப்போ ட்ரஸ்ட் ஆக்ட் தனியாக இருக்குது, நம்ம அப்போ அப்போ இந்தியன் ட்ரஸ்ட் ஆக்ட் இருக்கும், ட்ரஸ்ட் ஆக்டும் இருக்குது. ட்ரஸ்டினா யார் அப்படிங்கிற மாதிரி டிஃபினேஷன் அதெல்லாம் பார்ப்போம். ஸோ பார்ட் உள்ள லிமிடேஷன்ஸ் ஆஃப் சூட்ஸ் அப்பீல்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ். ஸோ இதை பார்த்தீங்கன்னா பார் ஆஃப் லிமிடேஷன் செக்ஷன் 3ல பேசியிருப்பாங்க. இதுவும் வந்து ஷெடியூலில் பேசியிருப்பாங்க. செக்ஷன் 2J and 3 போட்டிருப்பாங்க. அது இதுதான். இது என்னென்னா முக்கியமாக ஒரு முக்கியமாக 2 விஷயத்தில் பிரிச்சிருப்பாங்க. அதில் வந்து உள்ள இன்டெப்த்தாக போகும்போது ABCன்னு சொல்லிட்டு பிரித்து அதை டீட்டெயில்டாக பேசியிருப்பாங்க. அதை பற்றி பார்ப்போம். ஸோ இது ஆல்ரெடி சொல்லிட்டோம். செக்ஷன் 4 24 இன்க்ளூசிவாக வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இருக்கக்கூடிய விஷயங்களுமே பார் ஆஃப் லிமிட்டேஷனில் அப்ளிகபிள் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 4 to 24 வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். 4 செக்ஷன் வந்து இப்போ நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான செக்ஷன்ஸ். அதாவது 4 வந்து எக்ஸ்பைரி ஆஃப் ப்ரிஸ்கிரைப் பீரியட் வென் கோர்ட் இஸ் க்ளோஸ்ட்லேருந்து எல்லாமே வரும். சரிங்களா? 24 வரைக்கும் நம்ம ஆல்ரெடி டிஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதை நம்ம பார்ப்போம். ஸோ எவ்ரி சூட் இன்ஸ்டியூட்டட் ஒரு சூட் இல்லை வந்து அப்பீல் வந்து ப்ரிஃபர் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் போடுறீங்க, மேட் ஆஃப்டர் ப்ரிஸ்கிரைப்டு பீரியடை தாண்டி போடுறீங்க. இப்போ நம்ம சொல்லியிருக்கோம் 30 நாளுக்குள்ளே இந்த அப்பீல் சூட்டை போயிருக்கணும் அப்படின்னா நீங்கள் போகலைன்னா என்ன ஆகும்? அப்போது அந்த கேஸ் எல்லாம் டிஸ்மிஸ் ஆகிடும், கேஸை எடுத்துக்க மாட்டாங்க. ஷால் பி டிஸ்மிஸ். கிளாஸ் டிஸ்மிஸ்டு சொல்கிறோம்ல, இப்போ டிஸ்மிஸ் பண்ணி கிளாஸ் பிள்ளைங்களாம் போய் அப்போ அந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க, எடுத்துக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ண முடியும்? அடுத்த முயற்சி செய்யணும். ஆல்தோ லிமிடேஷன் ஹேஸ் நாட் பீன் செட் அப் அஸ் அ டிஃபென்ஸ். ஸோ உங்களுக்கு தேவையான டிஃபென்ஸை நீங்கள் எடுத்துக்காத போது, இந்த லிமிடேஷன் நீங்கள் ஃபால் பண்ணாத போது இட்ஸ் கம்ஸ் அண்டர் திஸ் பர்டிகுலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன ஆகும்? உங்கள் கேஸு இந்த செக்ஷன் 4 to 24 இன்க்ளூசிவாக கொடுத்து எரி சூட்டு அப்பீலோ அப்ளிகேஷன் எது நீங்கள் ஃபால் பண்ணல இந்த கேஸ் என்ன ஆகும்? டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. சரிங்களா? கேஸ் இஸ் டிஸ்மிஸ்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் கவனிப்பாங்க. டிஸ்மிஸ் சொல்கிறாங்களா, டிஸ்போஸ் சொல்கிறாங்களா, வேறு ஏதாவது லார்ட்ஷிப்ஸ் ஏதாவது சொல்கிறாங்களா, அட்வொகேட்ஸ் வந்து கவனிப்பாங்க. ஸோ இப்போ என்னன்னா எ சூட் இஸ் இன்ஸ்டியூட்டட். அடுத்த கண்டிஷன் சூட் வந்து இன்ஸ்டியூட் இது என்ன கேஸில்? ஆர்டினரி கேஸா? இந்த பிளேன்டிஃப் இஸ் ப்ரெசென்டட் டு ப்ராப்பர் ஆஃபீஸர் பண்ணியிருக்காங்களா இல்லையா? இந்த கேஸ் ஆஃப் புவராக இருக்கனால அந்த கண்டிஷன்ஸ் எப்படி ஆகுது? ஸோ லீவ்ஸ் சூ ப்ராப்பர் இஸ் மேடா? இப்போ போராக இருந்தால் என்ன பண்ணுவாங்க? லீகல் எய்ட் சர்வீஸை வச்சு அட்வொகேட்ஸ் கவர்மெண்ட் சைடு அட்வொகேட் வச்சு அவங்க வாதாடுறதுக்கு ஆனால் ரைட்ஸ் வந்து கொடுப்பாங்க. இந்த இல்லை கேஸ் இன் கிளைம் அகெயின்ஸ்ட் அ கம்பெனியா. ஸோ இதில் பீங் வவுண்ட் அப் பை அ கோர்ட் when the claim first sends in his claim to the official liquidator. ஸோ இந்த அப்போ சூட் இன்ஸ்டியூட்டட் பை ஆர்டினரி கேஸாக ஒரு புவர் பர்சனாக இல்லை ஒரு கம்பெனி அகெயின்ஸ்டாக கொடுத்துருக்காங்களா அப்படின்னு ஒரு கண்டிஷன் வரும். அது வந்து வவுண்ட் அப் பை தி கோர்ட்டாக வருதா இல்லையா அப்படின்னு ஒரு விஷயம். அண்ட் செகண்ட் இது வந்து
பியில் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனி கிளைம் பை வே ஆஃப் செட் ஆஃப் கவுண்டர் கிளைமாக வருது. இந்த கவுண்டர் கிளைம் யார் கொடுப்பாங்க? டெஃபரன்ஸ் சைடில் இருக்கவங்க, கவர்மெண்ட் சைடு இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் வந்து கவுண்டர் கொடுப்பாங்க. அதாவது ஷால் பி ட்ரீட்டட் அஸ் அ செப்பரேட்டாக சூட் ஷால் பி டீம் டு ஹவ் பின் இன்ஸ்டியூட்டட். அப்போ உங்கள் கவுண்டர் கிளைம் கூட பதில் கொடுக்குறது, ரிப்ளை கொடுக்குறது. ஸோ ரெஸ்பாண்டன்ட் என்ன பண்ணணும்னா ரிப்ளை கொடுப்பாங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணி அதை ரிப்ளை கொடுப்பாங்க. அது என்ன பேரில் கொடுப்பாங்கன்னா கவுண்டர் கிளைம் அது சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அவங்களுடைய கவுண்டர் அஃபிடவிட்டில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இந்த கேஸ் செட் ஆஃப் ஆன் த சேம் டேட் அஸ் த சூட் இன் விச் செட் ஆஃப் இஸ் ப்ளீடட். In the case the counter claim on the date which the counter claim is made in the court அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தீங்களா, இதுதான் பி. ஸோ பியில் வந்து கவுண்டர் கிளைமாக செட் ஆஃப் பற்றி பேசியிருப்பாங்க. அடுத்து சியில் என்ன சொல்லியிருக்காங்க? அப்ளிகேஷன் பை நோட்டீஸ் ஆஃப் மோஷன் இன் ஹை கோர்ட் இஸ் மேட் when the application is presented to the proper officer of that court. ஸோ இது நோட்டீஸ் ஆஃப் மோஷன்லாம் சொல்லுவாங்க. ஸோ நோட்டீஸ் ஆஃப் மோஷன் என்ன ஹை கோர்ட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த பார் ஆஃப் லிமிடேஷன் அது வருது. ஸோ 1 and 2 பார்த்துட்டோம், அதில் ஏபிசியும் கவர் பண்ணிட்டோம். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, நியர்பையில் இருக்கக்கூடிய அட்வொகேட்ஸ் கிட்ட நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். இது நீங்கள் லீகல் டேர்மாக நிறைய இடத்துல பேப்பர் ப்ரெசன்டேஷன்ஸ் நிறைய ஜட்மெண்ட்ஸ் வந்துருக்கு, அது எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து செக்ஷன் 4 எக்ஸ்பைரி ஆஃப் ப்ரிஸ்கிரைப் பீரியட் வென் கோர்ட் இஸ் க்ளோஸ். ஸோ வந்து இப்போ கோர்ட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு, லீவ் ஆரம்பிச்சிருச்சு, ஒரு சம்மர் லீவோ வின்டர் லீவோ இல்லை வந்து வெக்கேஷன் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா இப்போ இந்த டேட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா எப்போ ரீஓப்பன் பண்ணுறாங்களோ அந்த நாள் அதை கணக்கிட பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ப்ரிஸ்கிரைப் பீரியட் ஆஃப் எனி சூட் ஆர் அப்பீல் ஆர் அப்ளிகேஷன் எக்ஸ்பைர்ஸ் ஆன் அ டே, எக்ஸ்பைர் ஆக போடி அந்த நாள் கடைசி நாள் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா இந்த கோர்ட் வந்து க்ளோஸ்ட் ஆகிடுச்சு, இல்லை அந்த இப்போ சூட் அப்பீல் அப்ளிகேஷன் மேபி இன்ஸ்டியூட்டட் எப்போ பண்ணலாம் அப்படின்னா கோர்ட் ரீஓப்பன் ஆகும்போது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டமே சொல்லுது. அப்போ நீங்கள் இந்த செக்ஷன் 4ன்னு சொல்லி போட்டு எக்ஸ்பைர் ப்ரிஸ்கிரைப் இந்த கோர்ட் இஸ் க்ளோஸ் சொல்லி போட்டுட்டு நீங்கள் ஒரு வச்சு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க ஃபால் பண்ணிப்பாங்க, ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிப்பாங்க. சரிங்களா? எக்ஸ்பிளனேஷன், எ கோர்ட் ஷால் பி டீம் டு பி க்ளோஸ்ட் on any day within the meaning of this section during any part of its normal working hours it remains closed on that day. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பந்த் பண்ணுறாங்க, இல்லை பைக்காட் பண்ணுறாங்க, ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை ஆகுது, இல்லை வந்து இறந்துட்டாங்க, யாராவது ஒரு கொலை மர்டர் பண்ணிட்டாங்க, கோர்ட்டுக்குள்ளே சில பேர் மர்டர் பண்ணுவாங்க, ஜட்ஜஸ்லாம் மர்டர் பண்ண கேசஸ்லாம் எக்மோர் கோர்ட்டு நிறைய கோர்ட்ஸில் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் ரொம்ப பயமாக இருக்கும், இந்த கோர்ட்டுக்கு போகிறதுக்கே நம்ம யோசனையாக. ஸோ அந்த மாதிரிலாமே கூட கண்டிஷன்ஸ்லாம் ஏற்படுது. ஸோ இப்போ எப்படிலாம் இருக்கும் போது அன்றைக்கி அந்த கோர்ட் எந்த கோர்ட்டுமே ஃபங்க்ஷன் ஆகாது, அந்த ஸ்டாப்பேஜ் பண்ணிடுவாங்க. ஸோ திருப்பி ஓப்பன் பண்ணுற வரைக்கும் அப்போ ரீஓப்பன் எப்போ ஆகுதோ அதுதான் கண்டிஷன். உங்களுக்கு புரியுறதுக்காக இந்த எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறேன். ஸோ செக்ஷன் 5 என்ன, எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ப்ரிஸ்கிரைப் பீரியட் இன் சர்டன் கேசஸ் எனி அப்பீல் ஆர் அப்ளிகேஷன் அதர் தேன் அன் அப்ளிகேஷன் மேட் அண்டர் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் சிபிசி. முக்கியமாக 21 சொல்லியிருக்காங்க, ஆர்டரில் சொல்லியிருக்காங்கன்னா மேபி அட்மிட்டட் ஆஃப்டர் த ப்ரிஸ்கிரைப் பீரியட் இந்த அப்பலண்ட் ஆர் த அப்ளிகண்ட் சாட்டிஸ்ஃபைஸ் த கோர்ட் தட் ஹீ ஹேட் சஃபிஷியன்ட் காஸ். ஸோ சஃபிஷியன்ட் காஸ் இருக்குன்னு சொல்லி கோர்ட்டை வந்து நம்ம சொல்லும் போது கோர்ட் கண்டிப்பாக அனுமதிப்பாங்க, தே வில் அக்செப்ட், அவங்க ஓகேன்னு சொல்லி அவங்க ஏற்றுப்பாங்க, கேட்குறதுக்கு உங்களுக்கு ஒரு கண்டிஷன் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க, ப்ரிஃபர்ட் தி அப்பீல் ஆர் மேக்கிங் அப்ளிகேஷன் வித்தின் சச் பீரியட் அப்படின்னு சொல்லி. ஸோ எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ப்ரிஸ்கிரைப்டு ஒரு பீரியடும் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சில கேசஸ்களில் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்பிளனேஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா த ஃபேக்ட் தட் த அப்ளிகண்ட் ஒரு அப்ளிகண்ட் வாஸ் மிஸ்லெட் பை எனி ஆர்டர், ஒரு ஆர்டர் கொடுத்ததை மிஸ்லெட் ஆகிடுச்சு, இல்லை ஒரு ப்ராக்டிஸ் மிஸ்லெட் ஆகிடுச்சு, ஜட்மெண்ட் ஆஃப் தி ஹைகோர்ட் இன் அசர்ட்டிங் அ கம்ப்யூட்டிங் த ப்ரிஸ்கிரைப் பீரியட் மேபி சஃபிஷியன்ட் காஸ் வித் த மீனிங் ஆஃப் தி செக்ஷன் வரும்போது இட்ஸ் கால்ட் அஸ் செக்ஷன் 5ல் அப்ளிகபிள் ஆகுது. ஸோ லீகல் டிசபிலிட்டினா என்ன அப்படிங்கிறது செக்ஷன் 6ல் சொல்லியிருப்பாங்க. இப்போ ஒரு மூளை இல்லாதவர், அறிவில்லாதவர், இடியட்டாக இருக்கார், இல்லை ஒரு மைனராக இருக்கார், இன்சேனாக இருக்கார், ஏதோ ஒரு கண்டிஷன்ஸில் வரும்போது இந்த பர்டிகுலர் செக்ஷன் அப்ளிகபிள் ஆகும். ஸோ தேர்ட் காலம் அதை வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம அந்த ஷெடியூலில் நீங்கள் இன்னொரு வாட்டி ரெஃபர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும். ஸோ அதே மாதிரி டிசேபிள்ட் ஆயிருக்காங்க, இல்லை சீஸ் ஆயிருக்காங்க, அந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் இல்லை வந்து 2 சச் டிசபிலிட்டிஸ் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா என்ன கண்டிஷன், அப்போது இந்த கண்டிஷன் செக்ஷனில் தான் அதை ஃபாலோ பண்ணி ஃபைல் பண்ணுவாங்க, கேஸை ஃபைல் பண்ணுவாங்க. இல்லை டெத் ஆகிட்டாங்க, டிசேபிள்டாக இருந்து இறந்துருவாங்க, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருப்பாங்க, ஐசியூவில் இருப்பாங்க, அது இருக்கிற வரைக்கும் ஒரு வாக்குமூலம் எடுப்பாங்க, இப்போ அதை இறந்துட்டாங்கன்னா என்ன கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதே கண்டிஷன்ஸில் டிசபிலிட்டி சீஸ் இல்லை டைஸ் இறந்துட்டாங்க அப்படின்னா என்ன கண்டிஷன், அடுத்து யார் இன்ஸ்டியூட் பண்ணுவாங்க, அந்த சேம் பீரியட் ஆஃப்டர் டெத் என்ன ஆகுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். இப்போ இறக்கவில்லை என்றால் என்ன அப்படிங்கிற கண்டிஷன். அண்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் த பர்பஸ், மைனர்னா யார், குழந்தை வந்து வயிற்றில் வந்து இருக்கும் போதே அந்த சைல்டு இந்த ஊமில் இருக்கும் போதே அது என்ன கன்சிடர் பண்ணாங்கன்னா மைனர்னு கன்சிடர் பண்ணுது இந்த பர்டிகுலர் செக்ஷன். அண்ட் செக்ஷன் டிசபிலிட்டி ஃபார் செவரல் பர்சன்ஸ்
இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியோ இல்லை ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அது ஒரு மெம்பராக இருக்கலாம் இல்லை அதர் மெம்பர்ஸாக இருக்கலாம். அதாவது மிட்டாக்ஷரா லான்னு சொல்லுவோம், நிறைய லாஸ் சொல்லிட்டு ஒன்று ஃபாலோ பண்ணுவோம். அதை மிட்டாக்ஷரா லா அப்படிங்கிற விஷயம் வந்து இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க இந்த பர்டிகுலர் செக்ஷனில். அதை வந்து ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி HUFன்னு சொல்லுவாங்க. அதை மேனேஜராக இருக்கும் பட்சத்தில் என்ன ஃபாலோ ஆகுது அப்படின்னு சொல்லி பேசுவோம். ஸோ டிசபிலிட்டி ஆஃப் ஒன் ஆஃப் செவரல் பர்சன்ஸ் அப்படிங்கிற விஷயத்தில் இது ரன் ஆகும். 8th செக்ஷன் என்ன சொல்லுன்னா ஸ்பெஷல் எக்ஸப்ஷன்ஸில் கூடியிருப்பாங்க. அது செக்ஷன் 6 or 7 அப்ளிகபிள் ஆகும்போது ரைட்ஸ் ஆஃப் ப்ரீஎம்ஷன்ஸ் மாதிரியான விஷயங்கள் வரும்போது டீம் டு பி எக்ஸ்டெண்ட் ஃபார் மோர் தென் 3 years ஃப்ரம் த செஷன்ஸ் ஆஃப் த டிசபிலிட்டி டெத் ஆர் அஃபெக்டட் ஆஃப் பர்சன்னா இந்த பீரியட் ஆஃப் லிமிடேஷன் ஃபார் எனி சூட் வந்து இந்த பர்டிகுலர் செக்ஷனில் எக்ஸப்ஷன்ஸ் கிடைக்குது. என்னன்னா 9th செக்ஷன் கண்டினியூஸ் ரன்னிங் ஆஃப் டைம். இப்போ எப்போ கண்டினியூஸ் ரன்னிங் ஆஃப் டைம் ஏற்படுது அப்படிங்கிற பற்றி சொல்லிப்பாங்க. அதாவது வேர் ஒன்ஸ் டைம் ஹாஸ் பிகன் டு ரன். இப்போ ஒரு ப்ரோ நோட்லேயோ இல்லை வேறு ஏதாவது இல்லை நீங்கள் ஒரு செக் கொடுக்குறீங்க, அப்போ நீங்கள் கொடுத்ததுலேருந்து அந்த கால அவகாசம் ஆரம்பிச்சிருச்சு, அதான் பிகன் டு ரன் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்சீக்வெண்ட் டிசபிலிட்டி ஆர் இன்ஏபிள் டு இன்ஸ்டியூட் அ சூட் மேக் அன் அப்ளிகேஷன் ஸ்டாப். அப்போது எந்த ஒரு இதுவும் ஸ்டாப் பண்ணாது அப்படின்னு இந்த செக்ஷன் வந்து உறுதி செய்யுது. இப்போ செக்ஷன் 10 என்ன சொல்லுதுன்னா சூட்ஸ் அகெயின் ட்ரஸ்டீஸ் அண்ட் தேர் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் பற்றி பேசியிருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஹிந்துவை சம்மந்தப்பட்டு இருக்கா, இல்லை இந்த ப்ராப்பர்ட்டி வந்து முஸ்லீமுக்கு சம்மந்தப்பட்டது இருக்கா, இல்லை இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி சொல்லக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்து இந்த ட்ரஸ்டியோட ப்ராப்பர்ட்டி புத்திஸ்ட் ரிலீஜியஸை ஃபாலோ பண்ணியிருக்கா, இல்லை இந்த ப்ராப்பர்ட்டி சேரிட்டபிள் என்டோமெண்ட்டை சம்மந்தப்பட்டு இருக்கா அப்படிங்கிறத பற்றின விஷயங்கள் எல்லாமே இதை பற்றி தான் பேசியிருக்கும். இந்த செக்ஷன் வந்து எதை பற்றி மதத்தில் இருக்கக்கூடிய ட்ரஸ்ட் மூலியமாக ஆரம்பிச்சிருப்பாங்க, ரிலீஜியஸ் ட்ரஸ்ட்டை வச்சு ஆரம்பித்து இன்ஸ்டியூட்டை வச்சு நடத்திட்டு இருப்பாங்க, ட்ரஸ்ட்டாக நடத்திருப்பாங்க. அது எல்லாமே செக்ஷன் 10 வரும். அந்த ப்ராப்பர்ட்டி அந்த ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்கு என்ன இருக்குது, அந்த அகெயின்ஸ்ட் லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் யார், அசைன்ஸ் யார் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த பர்டிகுலர் அதை லென்த் எப்போ பார் ஆகுதுங்கிற மாதிரியான விஷயங்களுமே இந்த செக்ஷன் தான் பேசும். 11th செக்ஷன் எதுனா சூட்ஸ் ஆன் கான்ட்ராக்ட் என்டர் இன்டு அவுட் சைட் த டெரிட்டரிஸ் டு விச் த ஆக்ட் எக்ஸ். அதான் சொன்னேன், ஜம்மு அண்ட் காஷ்மீர் முன்னாடி இல்லை, இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்தியாவோட சேர்ந்துருச்சு, அப்போ டெரிட்டரியோட ஜாயிண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்தை எம்ஃபசைஸ் பண்ணுற மாதிரி தான் செக்ஷன் 11 பேசியிருக்கோம். ஆனால் அதர் ஃபாரின் கண்ட்ரியில் சப்போஸ் கான்ட்ராக்ட் வந்து இங்கே போடுறீங்க, வீடியோ கான்ஃபரன்சிங்கில் பண்ணுறீங்கன்னா செல்லுமா செல்லாதுன்னா கண்டிப்பாக செல்லும், சரிங்களா? அதை தான் இதில் வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் ஷால் பி டிஃபென்ஸ் டு அ சூட் இன்ஸ்டியூட் இன் தி செட் டெரிட்டரிஸ் ஆஃப் அ கான்ட்ராக்ட் என்டர் இன் த ஸ்டேட் இன் அ ஃபாரின் கண்ட்ரி அன்லெஸ் the suit extinguished the contract, the parties were domiciled in the state or foreign country during the prescribed period by such rule. So இந்த ரூல் இருக்கும் போது நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம், அது எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண போகிறது கிடையாது. பட் அந்த கான்ட்ராக்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து அதர் டெரிட்டரிஸில் ஃபால் ஆச்சு அப்படின்னா செக்ஷன் 11 தான் ப்ரிவேல் ஆகும் ஆஸ் பர் த லிமிடேஷன் ஆக்ட் 1963. இப்போ பார்ட் 1 பார்த்துரும், பார்ட் 2 பார்த்துரும். பார்ட் 3ல என்ன சொல்கிறாங்கன்னா காம்படிஷன்ஸ் ஆஃப் பீரியட் ஆஃப் லிமிடேஷன். 12 என்ன சொல்லுது அப்படின்னா எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் டைம் இன் லீகல் ப்ரொசீடிங் நடக்கும்போது ஒரு சில டைம் எக்ஸ்க்ளூஷன்ஸ் கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து லைக் தேவையில்லை, எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் டைம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்க்ளூஷனாக நாங்கள் அதாவது அதுவும் சேர்த்துன்னு அர்த்தம். எக்ஸ்க்ளூஷனாக இல்லை, அதை சேர்க்காமல் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களை தான் டைம் அப்படி அதான் எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் டைம் இன் லீகல் ப்ரொசீடிங்ஸ்னு சொல்கிறாங்க. இது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வருது, எதெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணுறாங்க அப்படின்னா இன் காம்ப்யூட்டிங் த பீரியட் ஆஃப் லிமிட். காம்ப்யூட்டிங்னா என்ன, சேர்த்து எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்க்கும்போது ஒரு சூட்டில் இல்லை ஒரு அப்பீலில் சேர்த்து பார்க்கும்போது இல்லை அப்ளிகேஷனில் சேர்த்து பார்க்கும்போது இது அப்ளிகபிள் ஆகுது. அதுதான் அது அந்த டிவிஷனில் செக்ஷனில் கொடுத்துருக்காங்க, சப்செக்ஷனில் கொடுத்துருக்காங்க. அடுத்து வேறு என்ன அப்படின்னா இந்த காம்ப்யூட்டிங் எல்லாமே காம்ப்யூட்டிங்கில் வரும். அது வந்து டிகிரி அண்ட் ஆர்டரில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ப்ரொனவுன்சிங் வந்து எப்போ பண்ணியிருக்காங்க, இந்த வந்து காப்பி ஆஃப் டிகிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணி சொல்லிடுவாங்க, ஆனால் அந்த ஒரு காப்பி வந்து எடுக்க என் கையில் வரதான் கன்சிடர் இல்லை, அதை சொல்லும் போதே அது கணக்கு வந்துடும், சரிங்களா? அதை நீங்கள் காப்பி வந்து கோர்ட்டில் நிறைய வந்து என்ன பண்ணால் அப்டேட் பண்ணி உடனே காப்பியை போட மாட்டுறாங்க. நிறைய பேர் இன்னும் ஆர்டர் வரலையே நினச்சிக்கிட்டே இருக்காங்க. அது மாதிரிலாம் நீங்கள் கன்சிடர் பண்ண முடியாது. கொடுத்துட்டாங்கன்னா ஒரு சிஏவை போட்டு நீங்கள் ஆர்டர் காப்பி கேட்டு நீங்கள் எடுத்துடணும், அதுதான் கண்டிஷன். ஸோ இது வந்து ஆகுமா ஆகாதா, ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருப்பாங்க, ஆர்டர் இன்னும் ரெடி பண்ணாமல் இருப்பாங்க, அப்போது அது அக்செப்டட். புரியுதா? அந்த 2 டிஃப்ரென்சேஷன் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆர்டரை சொல்லி ஆர்டர் வந்து கோர்ட்டில் டைப் பண்ணி கொடுக்குற ஒரு அவகாசம் இருக்குது, அது எக்ஸெப்ஷன். இப்போ வந்து ஆர்டரை கொடுத்து நீங்கள் வாங்கக்கூடிய டைமும் வந்திருக்கும், கோர்ட்டில் வந்திருக்கும். அப்போ நீங்கள் ஆர்டர் எடுக்கலைன்னா அது உங்களுடைய ஃபால் ஆகுது, சரிங்களா? கோர்ட்டில் ஆகலை, நீங்கள் கோர்ட்டில் போய் கேட்டு உங்கள் கொடுக்கல, கோர்ட்டில் ஆஃபீஸர்ஸ் அடித்து கொடுக்கல, நீங்கள் சிஏ போட்டும் கொடுக்கலன்னா எக்ஸெப்ஷன். அதை தாண்டி போச்சுன்னா எக்ஸெப்ஷன் வராது, சரிங்களா? இது ஒரு ஜஸ்ட் ஒரு மைனூட்டான ஒரு விஷயம் கவனிக்கணும். அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டிகிரி ஒரு ஆர்டர் வந்து அப்பீல்டு ஃப்ரம் ஃபார் ரிவைஸ்ட் ஆர் ரிவ்யூடு ஆகுது அப்படின்னா என்ன கண்டிஷன்ஸில் வருது, அது காப்பி அப்ளிகேஷன் ஆஃப் த ஜட்மெண்ட் கேட்டிங்கன்னா அது எக்ஸ்க்ளூட் ஆகுதா, ஷால் ஆல்சோ பி எக்ஸ்க்ளூடட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன் காம்படிட்டிவ் பீரியட் லிமிடேஷன் அவார்டு செட் அசைட் அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது எக்ஸ்க்ளூடட் ஆகுதா அப்படிங்கிற வந்து கண்டிஷன்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அதனால் எக்ஸ்பிளனேஷன் சொல்லியிருப்பாங்க. லைக் காப்பி தேர்ஃபோர் இஸ் மேட் ஷால் நாட் பி எக்ஸ்க்ளூடட் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அந்த பர்டிகுலர் டைம் அதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இன் காம்ப்யூட்டிங் அண்டர் தி செக்ஷன் தி டைம் ரெக்வசிட் ஃபார் அப்டேனிங் அ காப்பி ஆஃப் தி டிகிரி,
சரிங்களா? காப்பியை தான் நீங்கள் வாங்க போகிறீங்க. அப்போ டிகிரியோ ஒரு ஆர்டரை வாங்குறீங்கன்னா எனி டைம் டேக்கன் பை த கோர்ட் டு ப்ரிப்பேர் த டிகிரி ஒரு ஆர்டர் பிஃபோர் எனி அப்ளிகேஷன் ஃபார் எனி காப்பி இஸ் தேர்ஃபோர் இஸ் மேட் ஷால் நாட் பி எக்ஸ்க்ளூடட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அந்த இன்க்ளூடட் எக்ஸ்க்ளூடட் வார்த்தை கொஞ்சம் மைனராக கொஞ்சம் கன்ஃபியூஷன் கொடுக்கும். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆஃப் டைம் இன் கேசஸ் வேர் லீவ் டு சூ ஆர் அப்பீல் ஆர் ஆஸ் அ பாப்பர் இஸ் அப்ளைட் ஃபார். ஸோ செக்ஷன் 13 ரொம்ப வந்து ஏழையாக இருக்காங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன்ஸில் வந்து ஒரு லீவ் பெட்டிஷனாக இருக்குது அப்படின்னா அது வந்து செக்ஷன் 13 அப்ளிகபிள் ஆகும். ஸோ ஏழையாக இருந்தால் குட் ஃபேத்தில் என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ், பேமெண்ட் டு த கோர்ட் ஃபீஸஸ், இந்த சூட் எப்படி வந்து எடுத்துகிட்டு போகணும், இந்த ஃபஸ்ட் இன்ஸ்டன்ஸ் எப்படி பார்க்கணும், கண்ணோட்டத்தில் பார்க்கணுங்கிறதெல்லாம் செக்ஷன் 13 பேசியிருப்பாங்க. செக்ஷன் 14 என்ன போனோஃபைடு மாதிரி இந்த விஷயங்கள்லாம் பேசியிருப்பாங்க. இப்போ போனோஃபைட்னா நான் ஜென்ரல் வியூவில் இப்போ ஒரு காலேஜ் ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்கன்னா ஒரு இன்டர்ன்ஷிப் போனாங்கன்னா போனோஃபைட் சர்டிஃபிகேட், அதாவது இந்த இதில் தான் இருக்காங்க, இங்கே தான் படிச்சுட்டு இருக்காங்க, நாங்கள் வந்து அந்த ஐடி கார்டு வச்சு ப்ரூஃபாக வச்சு அவங்க கொடுக்கணும், அவங்க குட்டில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அந்த காலேஜ் எப்படி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி போனோஃபைட்னு ஒரு விஷயம் கோர்ட்லேயும் பேசுவாங்க. சரிங்களா? போனோஃபைட் இன் கோர்ட் அப்படின்னு ஒரு விஷயம், எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் டைம் ஆஃப் ப்ரொசீடிங். போனோஃபைட் இன் கோர்ட் வித்தவுட் ஜுடிஷியன். ஜுடிஷியன்னா என்னங்க, ஒரு லிமிட்டேஷன். இந்த இப்போ போலீஸ் ஸ்டேஷன் லிமிட் சொல்கிற மாதிரி கோர்ட்டுக்கு ஒரு லிமிட் ஜுடிஷியன் வந்து கொடுத்துருப்பாங்க. டிஸ்ட்ரிக்ட் வைஸை பார்த்தீங்கன்னா செஷன்ஸ் கோர்ட்டு, லோவர் கோர்ட்டுன்னு சொல்லுவோம். அதுலேயே கோர்ட்லேயே இன்னும் டிஃப்ரெண்ட்டான பெர்ஸ்பெக்டிவ் வியூவில் பார்ப்போம். இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, அதோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணும்போது நிறைய கேசஸ் வந்து டிவைட் ஆகும், அந்த வரும். இப்போ கோர்ட்டை வந்து மாற்றி விடுவாங்க ஒரு கன்வீனியன்ட்காக. கிளைண்ட்டை வந்து என்ன பண்ணால் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண முடியல, அதனால எனக்கு இந்த ஜுடிஷியலில் போட்டு கொடுங்க, இந்த என்னோட டிஸ்ட்ரிக்டில் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்க. அது வந்து ரெக்வஸ்ட்டாக கேட்கறது தான், அது வந்து ரைட்டு கிடையாது, ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறது. எனக்கு உடம்பு முடியல, என்னால் இவ்வளோ தூரம் அலைய முடியல அப்படின்னு சொல்லும் பட்சத்துமே பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் தே கேன் கோ ஃபார் திஸ் ஆப்ஷன். சரிங்களா? இப்போ டிவோர்ஸ் கேஸாகவே இருக்குது, இல்லை வந்து ஒரு அக்யூஸ்ட் வந்து கையெழுத்து போடணும், கையெழுத்து போட சொல்லிட்டு வந்துட்டு போக சொல்லியிருக்காங்க, கண்டிஷன்ஸில் பெயில் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவன் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண, அப்போ ஜுடிஷியன் ஒரு விஷயம் வரும். 1908 முக்கியமான பார்த்தீங்கன்னா 23rd ஆர்டர், அதாவது ரூல் 2 வந்து பேசக்கூடிய விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இதை டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அதை ஃப்ரெஷ் ஷூட் இன்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்களா, கோர்ட் கிராண்ட் பெர்மிஷன் கொடுத்துச்சா இல்லையாங்கிற மாதிரியான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இதில் பேசியிருப்பாங்க. அண்ட் அகெயின் கோர்ட் இன்ஸ்டன்ஸில் வந்து ஃபஸ்ட்டாக இருக்கும் போது இது அப்பீலாக ரிவிஷனாக அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சேம் ரிலீஃப்காக கேட்குறாங்களா, இல்லை வேறு என்ன குட் ஃபேத்தில் தான் கேட்குறாங்களா, இல்லை வந்து இன்னும் நேச்சர் என்ன நேச்சரில் இருக்குது, என்ன டிலிஜென்ஸில் வந்து இருக்குது, அனதர் சிவில் ப்ரொசீடிங்ஸ் ஏதாவது ஃபாலோ ஆயிருக்கா அப்படிங்கிற மாதிரியான கண்டிஷன்ஸ் எல்லாமே இந்த செக்ஷன்ஸ் படிக்கும்போது உங்களுக்கு புரிய வரும், இன்னும் இன் டீட்டெயிலாக புரியும். இல்லை வந்து மிஸ்ஜாயிண்டராக இருக்காங்களா, ஜாயிண்டர் பார்ட்டிஸ் வருவாங்க, மிஸ்ஜாயிண்டராக பார்ட்டிஸாக ஏற்படும், காஸ் ஆஃப் ஆக்ஷன் என்ன நடக்குது, அது என்ன நேச்சரில் இருக்குங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து எக்ஸ்ப்ளனேஷன்ஸில் அது கொஞ்சம் இலாபரேட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக போய் பார்த்துக்கோங்க. செக்ஷன் 15 எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் டைம் இன் சர்டன் அதர் கேசஸ். வேறு என்ன மாதிரியான கேசஸ், சர்டன் கேசஸில் டைம் வந்து எக்ஸ்க்ளூஷன் கொடுக்குறாங்கிறத பற்றியும் டிஸ்கஸ் பண்ண. ஸ்டேடு பை இன்ஜங்ஷன், ஒரு இன்ஜங்ஷன் ஆர்டர் கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்டே ஆர்டர் கொடுத்துருக்காங்க, இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா லைக் கோர்ட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க, எனக்கு வந்து இந்த கால அவகாசம் வந்து நீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது இன்னொரு கோர்ட்டில் போயிட்டோம்னா இந்த சீக்கிரமாக முடிச்சு கொடுக்க சொல்லி கேட்பாங்க. கன்சர்ன்ட் இல்லை சாங்ஷன் ஆஃப் தி கவர்மெண்ட்டோ இல்லை எனி அது அத்தாரிட்டியோட காம்ப்யூட்டிங் ஆஃப் த பீரியட் ஆஃப் லிமிட்டேஷன் இருக்கும்போது இது வந்து அப்ளிகபிள் ஆகும். சரிங்களா? அதோடைய அவங்களுடைய கன்சர்ன் என்ன, அந்த கவர்மெண்ட் அத்தாரிட்டியோட பேஸ் பண்ணி இத்தனை நாள் அவகாசம் கேட்டிருக்காங்கன்னா அதெல்லாம் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. சரிங்களா? அதை தான் வந்து இந்த செக்ஷன் எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் டைமில் பேசியிருக்காங்க. ஸோ அது மேக்ஸிமம் இந்த கவர்மெண்ட் அத்தாரிட்டியோட விஷயங்கள் அதை ப்ராசிக்யூட்டர் பண்ணுறாங்க அப்படின்னா அது எல்லாமே இந்த பர்டிகுலர் பர்ச்சேசரோ இல்லை வேறு ஏதாவது ஒரு NH ரோடு கொண்டு வந்திருப்பாங்க, ஒரு எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் அத்தாரிட்டியோட டைம் லிமிட் கொஞ்சம் தேவைப்படும். ஏன்னா ப்ராஜெக்ட் வந்து நிறைய ஒரு அத்தாரிட்டிஸோட கையெழுத்துக்கு அப்புறம் தான் அது வரும், இம்ப்ளிமெண்டேஷனில் வரும். ஸோ அதெல்லாம் கிளாஷ் ஆகும்போது இல்லை நேஷனல் ஹைவேஸா இல்லை வந்து ஹைவேஸ் வித் ஸ்டேட் ஹைவேஸா அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காம்பீட்டிங் த லிமிட்டேஷன் பீரியட் ஆஃப் எனி சூட் டைம் during which the defendant has been absent from India and from the territories outside India under the administration of central government shall be excluded அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், அதனால தான் அதை நான் படித்தேன். அடுத்து செக்ஷன் 16 எஃபெக்ட் ஆஃப் டெத் ஆன் ஆர் பிஃபோர் த அக்யூரல் ரைட்ஸ் ஆஃப் த சூட். இப்போ டெத் மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னா இந்த செக்ஷன் 16 ஃபாலோ ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ரைட் டு இன்ஸ்டியூட் சூட் யார்கிட்ட வருது, யார் அப்ளிகேஷன்ஸ் பண்ணலாம், டெத் ஆஃப் அ பர்சன் ஆச்சுன்னா யார் அடுத்து வருவாங்க, லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எல்லாரும் வருவாங்க.
அப்போ அதை நீங்கள் ஃபால் பண்ணி அது நீங்கள் முனிசிபாலிட்டி ஒரு கார்பரேஷன் அந்த எல்லா சர்டிஃபிகேட் வாங்கி நீங்கள் அதை ஃபால் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ உயிரோடு இருக்கும் போது அது செஞ்சாங்கன்னா யார் ஃபால் ஆவாங்க? அவங்களுடைய இது வந்து இப்போ கையெழுத்து போட்டு வந்திருப்பாங்க, அடுத்த நாள் இருந்து ஃபால் ஆகானா இவர் இறந்துருப்பார், அப்போ அது யாருக்கு அது ஃபால் ஆகும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஃபால் ஆகும். சரிங்களா? த ரைட் டு அக்யூர்ஸ், அதாவது ACCRUESன்னு சொல்லுவாங்க, இது யாருக்கு ஃபால் ஆகுது? ரைட் டு இன்ஸ்டியூட் ஆஃப் அ சூட் யாருக்கு ஃபால் ஆகுது? டெத் ஆஃப் சச் பர்சன் எப்போ நடந்தது? கான்ட்ராக்ட் போடும் போதா, கான்ட்ராக்ட் போட்டதுக்கு அப்புறமாவா, இல்லை கான்ட்ராக்ட் போட்டிருப்பாங்க ஆனால் எப்போ இம்ப்ளிமெண்ட் ஆகுதுன்னு இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரியான ஒரு காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் த கேசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? அப்போ நிறைய டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செக்ஷன் 16 வருது. செக்ஷன் 17 இஃபெக்ட் ஆஃப் ஃப்ராட் ஆர் மிஸ்டேக் மூலிமா நடந்திருக்கு அப்படின்னா செக்ஷன் 17 ஆஃப் த லிமிடேஷன் ஆக்ட் 1963 அப்ளிகபிள் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டிஃபரெண்ட்டோ ரெஸ்பாண்டோ ஒரு ஏஜென்ட்டாக இருக்காங்க, அந்த சூட் ஃபால் ஆகுது. இப்போ நாலேஜ் ஆஃப் த ரைட் எப்போ தெரிய வருதுன்னு ஒரு விஷயம் இருக்குது, அப்போது கன்சீல் பண்ணியே வச்சுருப்பாங்க, சொல்லவே மாட்டாங்க, தெரியவே தெரியாது. அப்போது இந்த ஃப்ராடுலண்ட் ஆக்ட் ஏற்படும் போது ஃபார் எக்ஸாம்பிள் ரிலீஃப் சொல்லியிருப்பாங்க, ஆனால் அது மிஸ்டேக்கில் ஏதாவது தப்பாக அடிச்சு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த பர்டிகுலர் செக்ஷனில் போட்டு நீங்கள் கேட்டுக்கலாம், கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணலாம். டாக்குமெண்ட் நெசசரி, வேறு எனி டாக்குமெண்ட் நெசசரியாக இருக்கும்போது இட்ஸ் அ ரைட் ஆஃப் த பிளெயின்டிஃப் டு எஸ்டாப்ளிஷ் பண்ண பிளெயின்டிஃப் என்ன பண்ணணும்னா அவங்க வந்து ப்ராப்பராக தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க ப்ரூவ் பண்ணணும். ஃப்ராடுலண்ட்டாக பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபைனோ காம்பன்சேஷனோ டூ அதர் பார்ட்டியும் கொடுக்குற மாதிரியான சர்க்கம்ஸ்டன்ஸ் ஏற்படும். அதை செட்டசைட் பண்ணுறாங்களா டிரான்சாக்ஷனை, இல்லை எனி சார்ஜஸ் வந்து அகேன்ஸ்ட் ஏதாவது இருந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஃப்ராடுலண்ட் அண்ட் அதர் பட் டாக்குமெண்ட் ஃபுல்லாகவே ஃபார்ஜுலண்ட் பண்ணி எடுத்திருக்காங்க, கன்சர்ன் பார்ட்டி செஞ்சுருக்காங்க, கமிட் பண்ணியிருக்காங்க. அந்த பர்ச்சேஸ் பண்ணும்போது தெரியல, பட் ரீசன்ஸ் டு பிலீவ் பண்ணி நீங்கள் வாங்கியிருக்கீங்க, பட் தெரிய வருது அப்படின்னா இந்த பர்டிகுலர் செக்ஷனில் போட்டு தான் எடுக்கணும். இல்லை வந்து அந்த கேஸ் வந்து கேஸ் ஆஃப் மிஸ்டேக்காக இருக்குது அப்படின்னா, ஸோ அதை பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் எப்படின்னா கேஸ் ஆஃப் ஃப்ராட், கேஸ் ஆஃப் மிஸ்டேக், கேஸ் ஆஃப் கன்சீல்டு டாக்குமெண்ட் அப்படி சொல்லியே அவங்க டேர்ம் பண்ணியே பண்ணியிருப்பாங்க. ஸோ என்ன பர்ஸ்பெக்டிவில் வருது, என்ன எக்ஸாக்டாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கரெக்டாக மென்ஷன் பண்ணி இந்த பர்டிகுலர் செக்ஷனில் இருக்குன்னு நம்ம சொல்ல தெரியணும். ஸோ இதுதான் நம்ம பர்டிகுலர்லி வி கோ ஃபார் ப்ரொஃபஷனல் அட்வொகேட்ஸ்க்கு நம்ம போகிறோம். சரிங்களா? ஸோ கேஸ் ஆஃப் மிஸ்டேக்கா, கேஸ் ஆஃப் கன்சீல்டு டாக்குமெண்ட்டா அப்படிங்கிற மாதிரி விஷயம். ஸோ பர்ச்சேஸ் பண்ண அந்த வேல்யூபிள் எப்படி இருக்குது, அந்த டிரான்சாக்ஷன் எப்படி மிஸ்டேக்னால ஏற்பட்டுச்சா, இல்லை ப்ராப்பர்ட்டியோட நோயிங்கில் இன்டென்ஷனலாக பண்ணியிருக்காங்களா, அப்போது உங்களுக்கான தேவையான காம்பன்சேஷன் அண்ட் டேமேஜஸ் எல்லாமே வாங்கி மீட்டு கொடுப்பாங்க. இல்லை அவங்க அசர்ட்லேருந்து அதை வாங்கி தருவாங்க. இல்லை அவங்களுடைய கோர்ட் மூலியமாக என்ன பண்ணுவாங்கன்னா தே மேக் மந்த்லி எக்ஸ்பென்ஸை உங்களுக்கு கொடுக்குற மாதிரியான சேலரியிலேருந்து பிடிச்சி கொடுக்கக்கூடிய ஒரு டேரக்ஷன்ஸுமே கொடுக்கலாம். டிபெண்ட்ஸ் ஆன் தி பர்டிகுலர் கன்சர்ன்ட் ஜட்ஜஸோடைய டிஸ்கிரிப்ஷன் தான் அது எல்லாமே. அதில் மெரிட்ஸ் ஆஃப் த கேஸ் பார்த்துட்டு அவங்க கொடுப்பாங்க. ஸோ ஜட்ஜ்மெண்ட் டெப்டார் அப்படிங்கிறது யார் அப்படின்னா, இந்த இடத்துல பெட்டிஷனை போடுறான், அந்த கேஸில் வந்து அவங்க டிகிரி ஹோல்டராக அவங்க ஆயிடுறாங்க அப்படின்னா அந்த ஆப்போசிட்டில் இருக்க டிஃபனண்ட் வந்து கடனாளி ஆயிடுறாங்க. ஸோ ஜட்ஜ்மெண்ட் மூலியமாக தெரிய வருது ஒரு கடனாளி என்பதை நிரூபிச்சிட்டாங்க, ஆப்போசிட் சைட் பார்ட்டி வந்து ப்ரூஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னா தே வில் பி கால்ட் ஜட்ஜ்மெண்ட் டெப்டார். நார்மலி வில் கால்ட் ஜட்ஜ்மெண்ட் டெப்டார். ஆப்போசிட் பார்ட்டி எல்லாருமே கடனாளியாக தான் சொல்லுவாங்க. அது வந்து ஒரு ஃபோர்ஸ்னாலேயோ ஃப்ராடுலண்ட்டாக பண்ணியிருக்காங்க, தூங்கிட்டு இருக்கும் போது கை நாட்டு வைக்கிறதா இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்பட்டுச்சு என்னுடைய அறியாமையிலையோ இல்லை போதையில் இருக்கும் போதோ, இல்லை அதனால சொல்ல வி ஷுடன்ட் அன்கான்ஷியஸாக எப்போயுமே நம்ம இருக்கக்கூடாது, கான்ஷியஸாக இருக்கும். ஸோ கான்ஷியஸ் ஸ்டேட் தான் அதனால தான் எழுதும் போது எழுதும் போது எழுதுவாங்க. அதாவது நான் வந்து இருக்கும் போது என்னுடைய சுய அறிவோடு நம்மளுடைய நினைவோடு நான் இதை எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி எழுதி அதை மென்ஷன் பண்ணுவாங்க. அந்த வேர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ யாருடைய கட்டாயத்தினில் வந்து நான் எழுதலை, தூண்டுதல்னாலே நான் இதை எழுதலை, இதோடைய முழு மனசாக நான் இப்படி வந்து எழுதுகிறேன், உயிர் எழுதுகிறேன், இவங்களுக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் அவங்க பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன், பிரித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எழுதி வைப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கான்ஷியஸாக தான் அது ஒரு எழுதணுமே தவிர ஒரு ஃபோர்ஸ்னால எழுதக்கூடாது. சொல்ல வயசானவங்களை எழுதி கொடுத்துருக்கோன்னு சொல்லி அடிக்கிறதுலாம் நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்கணும். வயசானவங்களை முதிர்ந்தவர்களை மரியாதை கொடுக்க சாமியாக பார்க்க நடத்த வேண்டிய இடத்துல வந்து நிறைய பேர் அவங்கள வந்து ரொம்ப மோசமான எல்லாம் பண்ணுறாங்க. அவங்க பையன் பொண்ணு மட்டும் இல்லை மற்றவர்களுமே அவங்கள வந்து ரொம்ப அசிங்கப்படுத்துறதோ, இந்த தலையை பிடிச்சி தாத்தரை இழுத்துட்டு போகிறதோ, ரோடுகள்லாம் இழுத்துட்டு போகிறாங்க. இந்த நிறைய இடங்களை பார்க்குறோம். அப்படியே வண்டி வெட்டி இறக்கி விட்டுட்டு அப்படியே அனாதையாக விட்டுட்டு போகிற இதுவும் பார்க்க முடியுது நம்மளால். ஸோ இது வந்து அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயமா ஆகி போயிடுச்சு இப்போ. ஸோ ப்ரொவைட் தட் சச் அப்ளிகேஷன் இஸ் மேட் வித்தின் 1 year from the date of the discovery of the fraud or the suggestions of force as a case may be அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கான். செக்ஷன் 18 எஃபெக்ட் ஆஃப் அக்னாலஜிங் இன் ரைட்டிங். ஸோ ரைட்டிங்கில் ரிட்டர்னில் எழுதணும்னு சொல்லிட்டு ரொம்ப இந்த சட்டம் சொல்லுது. அப்படி சப்போஸ் ரைட்டிங்கில் இருக்கும் பட்சத்தில் அதோட அக்னாலஜ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அதோட இஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி செக்ஷன் 18 பேசியிருக்கு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோ ரைட்டோ ஒரு ஒரு லயபிலிட்டி இருக்குது அப்படின்னா என்ன ஃபேக்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த செக்ஷன் சொல்லுது.
ஸோ இப்போ வந்து இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872 மாற்றிட்டாங்க, நேம் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஓரல் எவிடன்ஸ்னால் அது எப்படி எடுத்துகிட்டு போகணும், அது ரிசீவ் ஆகணும், அது எப்படி எடுக்கணும், ஃப்ரெஷ் பீரியட் ஆஃப் லிமிடேஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பார்க்குறாங்க. அண்ட் வந்து சைன்டுனா என்ன அப்படின்னா, சைன்டு ஏதர் பர்சனலாக சைன் பண்ணியிருக்கலாம், இல்லை ஒரு ஏஜென்ட் மூலியமாக சைன் பண்ணியிருக்கலாம். டியூலி அத்தரைஸ் இன் திஸ் பிஹாஃபாக பண்ணியிருக்கும் போது இட்ஸ் கால்ட் அஸ் சைன். ஸோ பவர் ஆஃப் அட்டானிலாம் கொடுக்கும்போது ரொம்ப ப்ராப்பராக பார்த்து கொடுக்கணும். அந்த பவர் ஆஃப் அட்டானி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா, அதெல்லாம் வந்து ஒரு இதெல்லாம் இஷ்யூஸ்லாம் இருக்குது. அதை ரெஜிஸ்டர் பண்ணி எத்தனை வருஷம் எக்ஸ்பயர் ஆனதுக்கப்புறம் ரினியூவல் பண்ணாங்களாங்கிற மாதிரியான கன்சிடரேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. நார்மலாக பவர் ஆஃப் அட்டானி அப்படிங்கிறது ரொம்ப ரிஸ்க் தான். அந்த மாதிரி யாரும் செஞ்சு கொடுக்கறதுக்கு இப்போலாம் எல்லாரும் யோசிக்கிறாங்க. ஏன்னா அவங்களே அதை மிஸ்யூஸ் பண்ணி வித்துடுறாங்க, இல்லை அவங்க பேருக்கு மாற்றிக்கிறாங்க, இல்லை அவங்களே வந்து அவங்களுடைய பயன்பாட்டுக்கே பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான இருக்கிறனால இந்த மாதிரியான விஷயங்களை கர்ட்டல் பண்ணுறதுக்காக இப்போ பவர் ஆஃப் அட்டானியை ரொம்ப நிறைய என்கரேஜ் பண்ணுறது கிடையாது. பட் டு த சிச்சுவேஷன் அதர் கண்ட்ரி போய்ட்டா பவர் ஆஃப் அட்டானி எழுதி கொடுக்குறாங்க. ஸோ an application to the executions of degree or order shall be deemed to be an application in respect of any property or right அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்டிகுலர் செக்ஷன் சொல்லி முடிச்சிருக்கு. ஸோ இப்போது செக்ஷன் 19 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, effect of payment on account of debt or of interest on legacy. ஸோ லெகசி வார்த்தை நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, லிகசி அப்படின்னு சொல்லிட்டு LEGACY சொல்லுவாங்க. அந்த டேர்ம் வந்து இந்த செக்ஷன் 19 பேசியிருக்கு. அண்ட் கடனோ இல்லை வட்டியோ அந்த மாதிரி பேமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு இருக்கும்போது அதோட இஃபெக்ட் எப்படி இருக்கும், கடன்னா அந்த டெப்த்து, ஸோ அது இன்ட்ரெஸ்ட்னா வட்டி போடுறது, அதுதான் வந்து இந்த சொல்லியிருக்காங்க. ஸோ இதமாருடைய லிமிட்டேஷனோட ஃப்ரெஷ் பீரியட் ஆஃப் லிமிட்டேஷன் வந்து எப்போ காம்பீட்டேட் பண்ணணும், எப்போ ஆட் பண்ணி அதை செக் பண்ணி எப்படி கணக்கு பண்ணுறதுங்கிற மாதிரியான செக்ஷனோட இஃபெக்ட் பற்றி 19 சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பேமெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மேட் பிஃபோர் 1 January 1928 an acknowledgement of the payment appears in the handwriting or in a writing signed by a person making the payment. ஸோ கையெழுத்திடுறாங்க. அது எப்போ இந்த அது 1928 January 1 அதுக்கு முன்னாடி இருந்தால் எப்படி ஃபாலோ ஆகுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் சொன்னேன், இந்த ஆக்டே வந்தாலும் ஃபோர்ஸ்னு ஒரு விஷயத்தை வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இயர் வந்து நடுவில் ஆக்டுக்கு நடுவில் சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் அப்ளிகபிள் ஆகுதா, உங்களுக்கு ஆகுதா ஆகலையா அப்படின்னு செக் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு காம்ப்ளிகேஷன். அண்ட் டெப்த் அப்படின்னா டஸ் நாட் இன்க்ளூட் மணி பேயபிள் அண்டர் டிகிரி ஆர் ஆர்டர் ஆஃப் அ கோர்ட். இப்போ ஒரு கிளாரிட்டி கிடைக்கணும். இப்போ கடன் அப்படின்னு சொல்கிறது டெப்த் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கோர்ட்டில் சொல்லக்கூடிய விஷயங்கள் கடன் கிடையாது, டிகிரியில் சொல்கிறது வந்து கடன் கிடையாது, கோர்ட் ஆர்டர் மூலிமா வரது வந்து கடன் கிடையாதுன்னு புரிஞ்சுக்கணும். ஸோ மணி பேயபிள் அண்டர் டிகிரி ஆஃப் அ கோர்ட் ஒரு ஆர்டர் ஆஃப் அ கோர்ட் அப்படிங்கிறது கடன் கிடையாதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும், சரிங்களா? அதுவும் கடனா அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. ஸோ கோர்ட்டில் கொடுக்குறது டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டைரக்ஷன்ஸ் அது would be considered as அதர் பெர்ஸ்பெக்டிவில் ஃபைனாவோ ஏதோ காம்பன்சேஷனாவோ தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோமே தவிர அது கோர்ட்டு வந்து கொடுக்க கடன் கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. செக்ஷன் 20 என்ன சொல்லுதுன்னா, இஃபெக்ட் ஆஃப் அக்னாலஜ்மெண்ட் ஆர் பேமெண்ட் பை அனதர் பர்சன். ஸோ இப்போது ஒரு ஷியூரிட்டி போடுறாங்க, இல்லை நான் தான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கார்டியனாக இருக்காங்க, ஒரு கமிட்டியில் ஏதாவது இருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரியான கான்செப்ட்லாம் வந்து இந்த செக்ஷன் 20 கொஞ்சம் டச் ஆகும். இஃபெக்ட் ஆஃப் அக்னாலஜ்மெண்ட் ஆர் பேமெண்ட் பை அனதர் பர்சன் அப்படின்னு அதான் ஏஜென்ட் டியூலி அத்தரைஸ் இன் ஹிஸ் பிஹாஃப். இப்போ நான் இருக்கேன், எனக்கு பதிலாக வந்து என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸில் யாராவது ஒருத்தவங்க நாமினேட் பண்ணி அவங்க தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னா அது எப்படி? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்படி நாமினேட் பண்ணவங்க டிசேபிள்டோ ஆக்சிடென்ட்டோ வேறு ஏதோ இஷ்யூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அப்போ என்ன கன்சிடரேஷன் அப்படின்னு ஒரு பாயிண்ட்டு. அடுத்த பாயிண்ட் என்னென்னா, இப்போ வந்து மைனராக இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு கார்டியன், லாஃபுல் கார்டியன் வந்து கோர்ட்டே அமைச்சு கொடுத்துருந்துருக்கலாம். மேபி நிறைய ப்ராப்பர்ட்டி இருந்திருக்கும், அப்பா அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த பையனுக்கு நிறைய சொத்துக்கள் இருக்கும், அந்த பையன் படித்து 18 வயசு ஆற வரைக்கும் லாஃபுல் கார்டியன் கோர்ட்டில் அமைச்சு கொடுத்துருந்தாங்க. அது எப்படி? இப்போ மேனேஜர் இருப்பாங்க, ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் இருப்பாங்க, அங்கே ஒரு மேனேஜர் இங்கே ஒரு மேனேஜர் இருப்பாங்க, அப்போ அது எப்படி ஃபாலோ ஆகும்? கமிட்டி வச்சு ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க, ஒரு மேபி எனி கமிட்டிஸில் இருக்கலாம். ஸோ அது எப்படி ஃபாலோ ஆகுது அப்படிங்கிற மாதிரியான பெர்ஸ்பெக்டிவில் இந்த செக்ஷன் 20 ரொம்ப இலாபரேட் பண்ணி பேசியிருப்பாங்க. அதை வந்து ஹிந்து ஓன்டு ப்ராப்பர்ட்டினா எப்படி இருக்கும், அதோடைய வேலிட் எப்படி இருக்கும், அதை சக்சீட் பண்ணி வர ரிவேஷனர் எப்படி இருக்கும், அதோடைய லைபிலிட்டி யார், அவருடைய டியூலி அத்தரைஸ்டு ஏஜென்ட் யார், அதை லிமிட்டட் ஓனர் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி யாருக்கு வந்து கன்சிடர் பண்ணிங்க ஆஸ் பர் ஹிந்து லா படி எப்படி வருதுன்னு பற்றியும் இந்த செக்ஷன். ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி HUF ஃபேமிலின்னு சொல்லுவோம், கர்த்தா இருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வி ஹாவ் அதர் முக்கியமான ஹெட், அதாவது ஹைராக்கியில் ரொம்ப எல்டர் பர்சனாக இருப்பாங்க, அவங்களுக்கு பையன் இருப்பாங்க, அவங்களுடைய பேர பசங்க இருப்பாங்க, அவங்களுக்கு பசங்க இருப்பாங்க. 4-5 தலைமுறையாக இருக்கும்போது யார் வயது முதிர்ந்தவர்களோ யார் கான்ஷியஸாக இருக்காங்களோ அவங்க வில் பி கால்ட் அஸ் கர்த்தா. ஸோ கர்த்தா ஆஃப் த ஃபேமிலி. இது வந்து மிட்டக்ஷரா ஸ்கூல், நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது, இல்லை நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கான்செப்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபேமிலியில் படிக்கும்போது அது தெரிய வரும். ஸோ இந்த மாதிரியான ஆத்தரைஸ் பண்ணி கூட டியூலி ஏஜென்ட்டாக மேனேஜர் ஆஃப் த ஃபேமிலியாக ஃபார் த டைமிங் அந்த டைமிங்கில் இருந்திருக்கலாம். மேபி அவர் வேறு ஏதாவது ஒரு இடத்துக்கு வேலைக்கு விட்டு போயிருந்துருந்தாங்கன்னா அப்போ அந்த இடத்துல யார் மேனேஜர் ஆகாங்களோ அது எல்லாமே அப்ளிகபிள் ஆகும். ஸோ வந்து ஹோல் ஃபேமிலியோட
டாப் டு பாட்டம் வந்து இந்த லைபிலிட்டி யாருக்கு வருது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி வர மாதிரி ஒரு செக்ஷன் தான் வந்து இந்த 20. அதோட இஃபெக்ட் என்ன அப்படிங்கிறது வந்து வரும். செக்ஷன் 21 இஃபெக்ட் ஆஃப் சப்ஸ்டியூட்டிங் ஆர் ஆடிங் நியூ பிளேன்டிவ் ஃபார் டிஃபன். எப்பயுமே பார்த்துக்கோங்க, ஒரு ப்ராப்பராக இருக்குது அந்த அடிஷன் பண்ணுறதுனால ஒரு நல்ல ஒரு ஐடியாவோ நல்ல ஒரு பெர்ஸ்பெக்டிவோ நல்ல ஒரு கிளாரிட்டியோ கிடைக்க போகுதுன்னா வித் த பெர்மிஷன் ஆஃப் தி கன்சர்ன் கோர்ட், ஹானரபிள் கோர்ட்டோட பெர்மிஷன், அங்கே யார் ஜட்ஜஸ் இருக்காங்களோ அந்த நேரத்தில் யார் இருக்காங்களோ ப்ரிவேல் ஆகியிருக்காங்களோ அவங்களுடைய லைக் ஃபுல் அண்ட் ஃபுல் மெரிட்லேயும் அவங்களுடைய கன்சிடரேஷன் த மீன்ஸ், அதாவது கோர்ட்டில் அவங்களுக்கு அந்த நேரத்தில் அது ஏற்றுக்கலாங்கிற மாதிரி ஒரு தரப்பில் இருக்குன்னா மட்டும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பிளேன்டிஃபை இன்க்ளூட் பண்ணுறதோ இல்லை டெஃபினட்டை இன்க்ளூட் பண்ணுறதோ இல்லை ஒமிஷன் பண்ணுறதோ லைக் அந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படுறது வந்து செக்ஷன் 21 வரும். ஸோ இப்போ ஆடிங் ஆஃப் நியூ பிளேன்டிஃப்னா செக்ஷன் 21 போட்டு லிமிடேஷன் ஆக்ட் போட்டு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வரணும், கேஸ்க்குள்ளே கொண்டு வரணும். சரிங்களா? இப்போ செக்ஷன் 22னா கண்டினியூங் ப்ரீச் அண்ட் டாட்ஸ். ஸோ கண்டினியூங் ப்ரீச் அண்ட் டாட்ஸ்னால் சொல்லிட்டேன், இட்ஸ் அ சிவில் ராங்னு சொல்லியாச்சு, டெஃபினேஷனை சொல்லிட்டோம். இப்போது என்ன ப்ரீச்னா என்ன, ஒரு ப்ராமிஸ் பண்ணுறோம் அந்த மீறி செய்யக்கூடிய விஷயங்கள் அது வந்து கண்டினியூங் ஆஃப் ப்ரீச்சஸோ கண்டினியூங் ஆஃப் டாட்ஸாக இருக்கும் பட்சத்தில் செக்ஷன் 22 ப்ரிவேல் ஆகுது. ஸோ இந்த கேஸ் ஆஃப் கண்டினியூங் ப்ரீச் or in case of continuing tort, a fresh period of limitation begins to run at every moment of a time during which the breach of tort as a case may be continues அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுதான் செக்ஷன் 22. ஸோ என்ன சொல்கிறாங்க, ஃப்ரெஷ் பீரியட் ஆஃப் லிமிட்டேஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து செக்ஷன் 23 அப்படின்னு சூட்ஸ் ஃபார் காம்பன்சேஷன் ஃபார் ஆக்ட் நாட் ஆக்ஷனபிள் வித்தவுட் ஸ்பெஷல் டேமேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்டிகுலர் செக்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து காம்பன்சேஷனுங்க, நஷ்ட ஈடு கேட்குறோம்ல, நஷ்ட ஈடு வாங்குறதோ இல்லை வந்து ஒரு செயல்னால என்ன ரிசல்ட் ஏற்பட்டுச்சு அதனால என்ன இன்ஜுரி அது காம்பன்சேட் பண்ண டைம்குள்ளே கொடுக்குற மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா காம்படிஷன் ஆஃப் டைம் மென்ஷன்ட் இன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கிரிகோரியன் கேலண்டர் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். பார்ட் 4 வந்து அக்விஷன் ஆஃப் ஓனர்ஷிப் பை பொசிஷன். ஸோ பொசிஷன்னா என்ன, இப்போ வந்து நான் தங்கி இருக்கேன், அதை நான் பயன்படுத்திட்டு இருக்கேன், பயன்பாட்டில் இருக்குன்னா இட்ஸ் கால்ட் அஸ் பொசிஷன். வாடகைதாரர் இருக்காங்களா, வாடகைதாரர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த இடத்துல மரியாதை கொடுக்குது, உடனே அராஜகம் பண்ணுறதோ வைக்கிறதோ அந்த மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடாது. ஸோ பொசிஷனில் இருக்கவங்களுக்கான பட் ஓனர் வந்து வேறு யாராவது இருப்பாங்க, அவங்களுடைய டைட்டில் வேறு, பட் பொசிஷனில் இருக்கும் போது அவங்களுக்கு கன்சிடரேஷன்ஸ் கொடுப்பாங்க. சரிங்களா? ஏன்னா அவங்க கால அவகாசம் கொடுத்தா தான் அவங்க வீடு காலி பண்ணி போக முடியும். ஸோ அதனால் பொசிஷனில் இருப்பாங்க. அகேன் இந்த செக்ஷன் 25 என்ன சொல்லியிருக்குன்னா அக்விஷன் ஆஃப் ஈஸ்மெண்ட் பை ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், வரி உள்ளே வருது, இல்லை வந்து எலக்ட்ரிசிட்டி இபி வில் வந்துட்டுருக்கு, இல்லை வந்து சீவேஜ் போய்கிட்டு இருக்கு, இல்லை வாட்டர் சப்ளை வந்துட்டுருக்குன்னா அது கவர்மெண்ட் மூலிமா டேங்க் வச்சு அதை சப்ளை பண்ணுறது எல்லாமே வீட்டுக்கு வருது. ஸோ இப்போ இந்த சப்ளை இல்லை ரோடு ஒரு ஸ்ட்ரீட்டு ஏதோ ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் ஈஸ்மெண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இன்ட்ரப்ஷன் இல்லாமல் நீங்கள் அதை பார்த்துக்கணும். ஸோ அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி கிடையாது, பட் நம்மளுடைய பயன்பாட்டுக்காக நம்ம ப்ராஃபிட்காக யூஸ் பண்ணுறோம் இல்லையா. இது வந்து ஃபார் 20 years இருக்கும். ஸோ வேர் த ஆக்சஸ் அண்ட் யூஸ் ஆஃப் லைட்டு ஏர் ஆர் டு எனி பில்டிங் ஹாவ் பீன் பீஸ்ஃபுல்லி என்ஜாய்டு தேர் ஆஸ் அ ஈஸ்மெண்ட்டாக இருக்கும் பட்சத்தில் அண்ட் ஆஸ் ஆஃப் த ரைட் வித்தவுட் இன்ட்ரப்ஷன் அண்ட் ஃபார் 20 years and where any way or water course or use of any water or any other easement whether affirmative or negative has been peaceably and openly enjoyed by any person claiming title thereto as an easement and has the right without interruption for 20 years, the right of such access and use of light or air way or water course use of water or easement shall be absolute and in டிஃபீசபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து 20 வருஷமாக வரைக்கும் இருந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னா இட்ஸ் கால்ட் அஸ் அப்சல்யூட் அண்ட் டிஃபீசபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு டிவிஷனில் சொல்லியிருப்பாங்க, செக்ஷனில் சொல்லியிருப்பாங்க. சப்செக்ஷன் 2 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா each of set periods of 20 years shall be taken to be a period ending within 2 years next before the institution of the suit wherein the claim to which such period relates is contested அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து தேர்டு சப்செக்ஷன் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 20 yearsா 30 yearsனு வேர்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. வேர் த ப்ராப்பர்ட்டி ஓவர் த ரைட் இஸ் கிளைம்டு சப்செக்ஷன் 1 பிலாங்ஸ் டு தி கவர்மெண்ட்டாக இருக்கும் பட்சத்தில் தட் சப்செக்ஷன்ஸ் ஷால் பி ரெட் இட் ஃபார் த வேர்ட்ஸ் 20 years. இது கவர்மெண்ட்டாக இருக்கும்போது ப்ரைவேட்டாக இருந்தால் இப்போ ஏர்டெல் வருது
இல்லை வேறு ஏதாவது ஒரு ஜியோ எடுத்து யூஸ் பண்ணியிருக்கீங்க, இல்லை வந்து டிவி கனெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க, அது வந்து நீங்கள் கனெக்ஷன்ஸ் வந்து டிஷ் வச்சு யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அது ஒரு 20 இயர்ஸ் கணக்கு படிச்சுக்கோம். பட் கவர்மெண்ட்டாக இருந்தால் அது 30 இயர்ஸ்னு நம்ம கனெக்ட் பண்ணி அப்படி படிக்கணுமா, வேறு சப்ஸ்டியூட்டட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே மென்ஷன் பண்ணி ஸ்பெஷலாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ ஏராவோ இல்லை லைட்டாவோ இல்லை பில்டிங்காவோ ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த இன்ட்ரப்ஷன் இல்லாமல் ஒரு 30 வருஷம் வரும் பட்சத்தில் கவர்மெண்ட் இருக்கக்கூடிய லைன்ஸ், அப்போது லைன்ஸ் சொல்லும் போது கவர்மெண்ட்டில் என்னெல்லாம் வருது, நம்ம சொன்ன மாதிரி சீவேஜ் இந்த விஷயம்லாம் வந்துடும். அப்போ அது 30 இயர்ஸாக கன்சிடர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லி ஒரு ஜஸ்ட் ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பற்றி மாதிரி விஷயங்களை வந்து 1 year ஆஃப்டர் த கிளைமேட் ஹாஸ் நோட்டிஸ் ஒன்ஸ் மேக்கிங் அத்தாரிட்டி மேட் பி மேட் அப்படின்னு சொல்லிட்டு அது கொடுத்துருப்பாங்க. ஸோ அது என்ஜாய்மெண்ட் பை ரீசன்ஸ் என்னவா இருக்குது, அது ஏதாவது அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஏதாவது இருக்காங்கிற மாதிரியான விஷயங்களில் இந்த எக்ஸ்ப்ளனேஷனில் சொல்லியிருப்பாங்க. செக்ஷன் 26ல என்ன சொல்கிறேன், எக்ஸ்க்ளூஷன் இன் ஃபேவர் ஆஃப் ரிவிஷனர் ஆர் சர்வியன் டெனன்ட்மெண்ட் அப்படின்னு பற்றி பேசியிருப்பாங்க. ஒவ்வொரு ஃப்ரம் த ஈஸ்மெண்ட் என்ஜாய்டு பண்ணியிருக்கு அப்படின்னா டெனன்ட்மெண்ட்டில் இருக்காங்கன்னா என்ன பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்க்ளூஷன் இன் ஃபேவர் ஆஃப் ரிவிஷனர் டெனன்ட்மெண்ட் பற்றி பேசியிருப்பாங்க. அதுதான் இந்த பர்டிகுலர் செக்ஷன் 26. அது லேண்டாக இருக்கலாம், வாட்டராக இருக்கலாம், அது என்ன டேர்ம்ஸை கொடுத்துருக்காங்க, எத்தனை இயர்ஸ் வித்தின் 3 years நெக்ஸ்ட் ஃப்ரம் த டிட்டர்மினேஷன் ஆஃப் சச் பீரியட் ஆஃப் டேர்ம் அப்படியா அப்படிங்கிற மாதிரி விஷயம் கொடுத்துருப்பாங்க. நான் காம்படிஷனில் வந்து 20 years ஆஃப் த கிளைமண்ட் வருதா அப்படிங்கிற விஷயத்தை செக்ஷன் 26. 27ல் என்ன சொல்லி எக்ஸ்டிங்விஷ்மெண்ட் ஆஃப் த ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை வந்து 27ல் சொல்லியிருப்பாங்க. பார்ட் 5ங்கிறது மிஸ்சல்னியஸ் சேவிங் கிளாஸ். இப்போ நமக்கு ரொம்ப டெப்த்தாக பார்க்க வேணாம். அது இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 செக்ஷன் 25 பற்றி பேசியிருப்பாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 2 to 24 செக்ஷன்ஸில் வந்து இன்க்ளூசிவ் மாதிரியான விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஈஸ்மெண்ட் பற்றி பேசியிருப்பாங்க. 25 and 26 டெஃபினேஷன் ஆஃப் ஈஸ்மெண்ட் பற்றி அப்ளை ஆகுமா ஆகாதாங்கிற பற்றி இந்தியன் ஈஸ்மெண்ட் ஆக்ட் 1882 பாருங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த எக்ஸ்டென்ஷன் டைம் கொடுத்தா நீங்கள் அதை கன்சிடர் அதை பார்த்துக்கோங்க, எது ஏர்லியராக நம்ம பார்க்குற மாதிரி வரும், அதான் பெர்ஸ்பெக்டிவ் டு திஸ் ஆக்ட். இப்போ செக்ஷன் 30 அதுதான் எம்ஃபசைஸ் பண்ணும். அதாவது ப்ரொவிஷன்ஸ் ஃபார் சூட் எக்ஸெட்ரா ஃபார் விச் ப்ரிஸ்கிரைப் பீரியட் இஸ் ஷார்ட்டர் தன் த பீரியட் ப்ரிஸ்கிரைப்ட் பை தி இந்தியன் லிமிடேஷன் ஆக்ட் 1908 அப்படின்னா இந்த செக்ஷன் 30 ஆகும். ஸோ இவ்வளோ தான் இந்த ஆக்ட். ஸோ 30A வந்து இப்போது ஸ்பெஷல் கன்சிடரேஷனில் பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆட் பண்ணதை வந்து இந்த ஆக்டை பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 2019 ஆக்ட் சம் வித் ஆக்ட் 1995னு சொல்லுவாங்க. அண்ட் இது வந்து 2019 and 1995 இது எல்லாமே ப்ரிவேல் பண்ணி இந்த பர்டிகுலராக இந்த செக்ஷன் வந்து யூனியன் டெரிட்டரி ஆஃப் லடாக் அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி செக்ஷன் 30 வந்து ஃபார்வர்ட் பண்ணி பேசியிருப்பாங்க. ஸோ இது ஜஸ்ட் சிம்பிள் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆட் பண்ணிட்டாங்க, அதனால் இது இதில் இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அது என்ன நோட்டிஃபிகேஷன் நம்பரில் வந்திருக்கு, என்ன டேட்டடில் வந்திருக்கு, என்ன ஆர்டரில் வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லியிருப்பாங்க. 31 வந்து ப்ரொவிஷன்ஸ் ஹஸ் டு பி பார்ட் ஆர் பெண்டிங் சூட்ஸில் சொல்லிட்டு இதில் என்ன இஃபெக்ட் இந்தியன் லிமிடேஷன் ஆக்ட் 1908 என்ன எக்ஸ்பயர் ஆயிருக்குல அதை பற்றி பேசியிருப்பாங்க. அண்ட் ரிப்பல் ஆன செக்ஷனை பற்றி 32ல் ரிப்பல் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரியான இன்டிமேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் லிமிடேஷன் ஆக்ட்.